வணக்கம் வாசகர்களே! சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை சில்லாஞ்சிருக்கியே என்னை கொல்லுற அரக்கியே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 21. எதுவா இருந்தாலும் விசாரணை கூண்டுக்குள்ள வந்து சொல்லுங்க என்று நீதிபதி கூற, விசாரணை கூண்டினுள் வந்து நின்ற மந்திரமூர்த்தியோ, ஐயா வணக்கம். என் அண்ணன் கிருஷ்ணமூர்த்திக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள விபத்துல இருந்துட்டாரு. பின்ன எப்படி மகன் இருக்க முடியும்? நம்புற போல இல்லைங்க ஐயா என்றிட, நீதிபதியோ ருத்ரன் தரப்பு வக்கீலிடம், ருத்ரன் ஏன் நீதிமன்றத்துல ஆஜராகவில்லை என்று கேட்க, அவர் இந்த வழக்க மறைமுகமா நடத்த விரும்புறார் யுவரானர். இறுதிக்கட்ட விசாரணையின் போது கண்டிப்பா வருவாரு. இப்பொழுது வந்தால் தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்று பயப்படுகிறார் என்று கூற, தற்காப்புக்காக மறைஞ்சு நிக்கிறது சரி, ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எவ்வாறு அவர்தான் அக்குடும்பத்தின் மூத்த வாரிசு என்று ஊர்ஜிதப்படுத்துவது என்று கேட்க, அவரோ, நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ செய்ய ரெடியா இருக்கோம் என்றார் ருத்ரன் தரப்பு வக்கீல். சிறிது நேர யோசனைக்கு பிறகு, இதற்கு ஒரே வழி, கிருஷ்ணமூர்த்தியின் புதைக்கப்பட்ட உடலை பிரேத பரிசோதனை செய்து அதன் மூலம் மரபணு பரிசோதனை செய்து ருத்ரனின் மாதிரிகளுடன் அவை பொருந்துகிறதா என்றுதான் பார்க்க வேண்டும் என்று கூறிவிட, மந்திரமூர்த்திக்கு உடல் நடுங்கியது. இல்ல யுவரானர், அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியவருக்கு உடல் வியர்த்தது. நீதிபதி ஏன் என்று கேட்க, அவங்க செத்து 25 வருஷம் ஆகுது. அவங்க செத்த இடத்தை தோண்டி அத பரிசோதனை செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்த எனக்கு மனசு வரல. நான் அவங்கள என் தெய்வமா மதிக்கிறேன் எனவும் மஞ்சுளாவோ அவரை வினோதமாக பார்த்தார். அப்படியெல்லாம் விட முடியாது. வழக்குக்கு தீர்ப்பு வழங்கணும்னா கண்டிப்பா போதுமான சாட்சி வேணும். அதனால் ருத்ரனிடம் மாதிரிகளை பெற்று கிருஷ்ணமூர்த்தியின் உடலை உடற்பூர்வ ஆய்வு செய்து இருவரின் மரபணுவும் பொருந்துகிறதா என்றும் ருத்ரன் கிருஷ்ணமூர்த்தியின் மகன்தானா என்று சோதனை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இறந்தவரின் உடல் புதைக்கப்பட்டு 25 வருடங்கள் கடந்திருப்பதால் மரபணு சோதனை மேற்கொள்ளப்பட்டு இறுதி அறிக்கை வர சில வாரங்கள் ஆகலாம். ஆதலால் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை அறிக்கை வந்த மறுநாள் தொடரப்படும். கிருஷ்ணமூர்த்திக்கும் ருத்ரனுக்கும் மரபணு பொருத்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அடுத்த விசாரணையில் ருத்ரன் கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட் என்று கூறிவிட்டு நீதிபதி சென்று விட்டார். மந்திரமூர்த்திக்கு உடல் தளர்ந்தது. அடுத்த நாளே உடல் கூர்வு ஆய்வு மேற்கொள்ள ஆட்கள் வந்திருக்க, அவர்களின் குடும்ப நிலத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் உடல் புதைக்கப்பட்ட இடம் தோண்டப்பட்டது. மற்ற நபர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பியவர்கள் ஆய்வினை தொடங்கினர். 25 வருடங்கள் ஆனதால் வெறும் சில எலும்புகள் மற்றும் பற்களும் மட்டுமே எஞ்சியிருந்தது. வெகு நேரமாக ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து மாதிரிகளையும் எடுத்துக்கொண்டு சென்றனர். அறிக்கை வருவதற்கு இடைப்பட்ட நாட்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருந்தனர். தமிழுக்கு ருத்ரனிடமிருந்து மின்னஞ்சல் வந்தபடியே இருந்தது. தமிழின் 2 வயது புகைப்படமும் நேத்ரனின் 2 வயது புகைப்படமும் அனுப்பியிருந்தவன் மிகவும் உருக்கமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் பேசியிருந்தான் அந்த மின்னஞ்சலில். ஜோ, உன்னை பாக்குறதுக்காக நான் பல வருஷமா போராடிட்டு இருக்கேன். போராடினதுக்கு பலனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எனக்கு கிடைச்சிருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 2 வயசு குழந்தையா இருக்கும்போது நீ எனக்கு என் கண்ல முத்தம் கொடுத்த. அதை இப்போ நான் நினைச்சு பார்த்தாலும் கூட அந்த முத்தத்தோட ஈரத்தை என்னால உணர முடியுது. அந்த அளவுக்கு ஆழமா என் மனசுல நீ பதிஞ்சிருக்க. அந்த வயசுல அது காதலான்னு எனக்கு தெரியல. ஒரு இனம் புரியாத எதிர்பார்ப்பில்லாத அன்புன்னு சொல்லலாம். ஆனா நாளடைவுல அந்த அன்பு விருட்சமா வளர்ந்து காதலா உருமாறிடுச்சு. உன் பாட்டிக்கிட்ட உன்னை நான் பெரியவனா ஆனதும் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். கண்டிப்பா அந்த வாக்க நான் காப்பாத்துவேன். இனியும் நீயும் நானும் சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. உன்னை தவிர நீயும் எனக்காக தான் காத்திருக்கன்னு நான் நம்புறேன். நான் உன்னை பாக்குற அன்னைக்கு நான் கொடுத்த செயின் உன் கழுத்துல இருந்தா அத எனக்கான சம்மதமா நான் எடுத்துக்கிறேன். உனக்கு விருப்பம் இல்லனா அத கழட்டிரு. பட் ஐ லவ் யூ ஜோ என்று வந்திருக்க, இதெல்லாம் படிக்க படிக்க தமிழுக்கு ஏனோ குற்ற உணர்வாகி போனது. யாஷ் மீது காதல் இருந்தும் இவளுக்கு ருத்ரன் கொடுத்த அந்த டாலர் செயினை கழற்ற மனம் வரவில்லை. அது ஏனென்று யோசித்தும் பேதையவளுக்கு விடை தெரியவில்லை. இருவருக்கும் நடுவில் பெண்டுலமாய் அல்லாடினாள். யாஷும் அவளுக்கு சிந்திக்க நேரம் தேவை என்று நினைத்து
அவளை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக இருந்தான். அதுவும் அவளை பாதித்தது. அவன் தன்னை தவிர்ப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த நேத்ரன் ஏதோ வாய்க்குள்ளேயே புலம்புவது போல கேட்டது தேன்மொழிக்கு. இவர் என்ன புலம்புறாரு என்று யோசித்தவள் அருகில் போய் கேட்கலாம் என்று எண்ணி அவன் புறம் குனிந்து அவன் வாயருகே தனது காதினை வைத்து கேட்க ஆரம்பித்தாள். ஹனி, எப்படி என் காதல் உனக்கு புரியும்? இத்தனை வருஷமா வெயிட் பண்ணல, அது போதாதா? தாலி கட்டியும் நான் காத்திருக்கணுமா? கொடுமையா இருக்குடி. முதல்ல கூட தூரமா இருந்த, இப்ப பக்கமா இருந்தும் உன்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அனி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்று அவன் பாட்டில் புலம்ப, அதனையெல்லாம் கேட்டவளுக்கு கண்கள் கலங்கியது. இப்படியான நெகிழ்ச்சியான தருணங்களையெல்லாம் இளங்கோவின் மனைவியாக இருக்கும்போது ஒரு நொடி கூட அனுபவித்ததில்லை. அவனை அதிகமாக காக்க வைத்து காயப்படுத்துகிறோமோ என்று தோன்ற மனதில் கனம் கூடியது. இவ்வாறு நினைத்தபடி இவள் குனிந்தே நிற்க, அந்த சமயம் திரும்பி படுத்தவனின் கைகளில் சிக்கியவள் தானும் சேர்ந்து அவனோடு கட்டிலில் விழுந்தாள். அதில் நேத்ரன் கண் விழித்தான். ஆனால் இதனை நிஜம் என்று அவன் நினைக்கவில்லை. இதுவும் கனவு என்று நினைத்தவன் இப்பொழுது தெளிவாக பேசத் தொடங்கினான். இப்படிதான் டெய்லி என் கனவுல வர, கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிருவ. எப்படியும் போகதானே போற, போ என்றிட, அவளோ இமைகள் படபடக்க அவனை பார்த்தாள். வழக்கமா நக்கலா தானே பாப்ப, இன்னைக்கு என்ன பயந்த மாதிரி பாக்குற? ஹே, இரு இரு, நீ இவ்ளோ நேரம் எல்லாம் இருக்க மாட்டியே. சம்திங் ஃபிஷி. இப்ப நான் ஆசையா முத்தம் கொடுக்கலாம்னு நினைச்சு கிட்ட வந்தா நீ மறைஞ்சிருவ பாரேன் என்று அவன் கூற, அதில் அதிர்ந்தவள் சுதாரித்து அவனை தடுப்பதற்குள் அவளின் தாடையை பிடித்து அருகில் இழுத்தவன் இதழை ருசிக்கப் போக, அதற்குள் மகளின் அழுகுரல் அவளை நிகழ்வுக்கு கொண்டு வர, அவனோ பதறியபடி எழுந்து நின்றான். அவள் மிரட்சியுடன் அவனை பார்க்க, அவனுக்கோ குற்ற உணர்வாகி போனது. எங்கே அவளை கட்டாயப்படுத்தி விட்டோமோ என்று. சாரி புள்ள, நான் வேணும்னே பண்ணல. ஏதோ என்ன அறியாம கனவுன்னு நினைச்சு என்று இழுத்தவன் பின்னந்தலையை அழுந்த கோதியபடி எழுந்து வெளியே சென்று விட்டான். செல்லும் அவனையும் அவனது பாவனையையும் பார்த்தவளுக்கு தானாக புன்னகை அரும்பியது. சரியாக ஒரு வாரத்தில் மரபணு சோதனை அறிக்கை வந்தது. நாளை இறுதி விசாரணையாக இருக்கலாம். ருத்ரனும் நாளை வரப்போகிறான். மந்திரமூர்த்திக்கு 3 டோஸ் மருந்துகள் போட்டு முடித்தாயிற்று. ஆனால் யாஷ் மட்டும் முன்பு போல் தமிழுடன் பேசுவதில்லை. இந்த ஒதுக்கம் தமிழை வெகுவாக வாட்ட, அது யாஷ் மீதான காதலை அதிகரித்தது. அவள் மனம் உணர்ந்து கொண்டது, ருத்ரன் மீதிருக்கும் எண்ணமும் யாஷ் மீதிருக்கும் எண்ணமும் ஒன்றில்லை என்று. ருத்ரனை பார்க்காவிட்டால் கூட தமிழுக்கு இப்பொழுது பிரச்சனை இல்லை. ஆனால் யாஷ் இல்லாமல் அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தவள் இதற்கு மேல் முடியாமல் போக, அவனிடம் தன் மனதை கூறிவிடலாம் என்றெண்ணி அவன் வீட்டிற்கு சென்றாள். அவனோ கட்டிலில் படுத்திருந்தான். உள்ளே வந்தவள், எந்திரிங்க, உங்ககிட்ட பேசணும் என்றாள். அவளை சாவகாசமாக ஏறிட்டவன், என்னாச்சு சில்லு என்றான். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க என்று கேட்கும் போதே கண்கள் கலங்கியது. ஐயோ தமிழு, அழாதடி, இப்ப எதுக்கு அழற என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் எவ்வளவு முயன்றும் கரையை உடைத்து கொண்டு கண்ணீர் வழிந்தது. அதனை கண்டவனுக்கு மனது கேட்கவில்லை. ஹே லூசு, எதுக்கு அழற? நான் அவாய்டெல்லாம் பண்ணல. நீ குழப்பமா இருக்கேன்னு நினைச்சு உனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தேன், அவ்வளவுதான் என்றிட, நான் கேட்டேன் உங்ககிட்ட ஸ்பேஸ் வேணும்னு. ருத்ரனை நினைச்சு நான் குழம்புறேன்னு உங்ககிட்ட சொன்னனா? நீங்களாவே ஒண்ணு நினைச்சிட்டு உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க என்று கேட்டவளுக்கு இன்னுமே கண்ணீர் வந்தது. அழுதபடியே தனது கழுத்தில் இருந்த $1 செயினை கழற்றியவள் அதனை யாஷ் கையில் வைத்து மூடினாள். அதனை பார்த்தவனுக்கு மகிழ்ச்சியும் ஒரு புறம். என் சில்லு நான்தா வேணும்னு என்கிட்ட வந்துட்டா என்று நினைத்து அகம் மகிழ்ந்தவன், ஏ அழாத பேபி ப்ளீஸ், சாரி, ஐ எம் சோ சாரி என்றவன் தவறே செய்யாத போதும் மன்னிப்பு வேண்டினான். போங்க என்றவள் கட்டிலில் தொம்மென அமர்ந்து கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தாள். யாரேனும் பார்த்தால் இதற்கும் பஞ்சாயத்து கூடும் என்று நினைத்தவன் சென்று கதவை அடைத்துவிட்டு வந்தான். அவளின் கீழே அமர்ந்தவன் அவள் முகத்தையே பார்க்க, அவளோ, எதுக்கு இப்ப கீழே உட்கார்ந்திருக்கீங்க, எந்திரிச்சு மேல உட்காருங்க என்றால் மூக்கை உறிஞ்சியபடி. இப்படி உட்கார்ந்தாதான் உன் முகம் தெரியும் என்றவன் கண்ணடிக்க, அதில் கடுப்பானவள், கண்ணடிச்சா நான் உங்களை அடிப்பேன் சொல்லிட்டேன் என்றாள் கோபமாக. ஓஹோ, என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? எங்க அடி பாப்போம் என்று அவன் தெனாவட்டாக கேட்க, அடிச்சிருவன் நிஜமாவே என்றாள். அடின்னு தான் சொல்றேன் நானும், தைரியம் இருந்தா அடி என்றவன் எழுந்து கட்டிலில் அவள் அருகில் அமர, சட்டென அவனது தாடையை பற்றியவள்
தனது மெல்லிதழை அவனது முரட்டு இதழோடு பொருத்தி அவனை மூச்சு முட்ட செய்தாள். இதனை சற்றும் எதிர்பாராதவன் ஒரு கணம் தடுமாறிதான் போனான். சில நொடிகளில் அவளை தன்னை விட்டு பிரித்தவன், ஏய் என்ன பண்ற நீ என்றான். அவனின் கேள்வியில் அதிர்ந்தவள் பயந்தபடி, என்னாச்சு என்று கேட்க, அவனோ, உனக்கு கிஸ் கொடுக்கவே தெரியல, இப்ப நான் கொடுக்கறேன் கத்துக்கோ என்றவன் அவளது இதழ்களை அவன் முற்றுகை செய்துவிட்டு முத்தத்தை தொடர்ந்தான். அவனது வேகத்தில் அதிர்ந்தவள் நிஜமாகவே பயந்துதான் போனாள். அவனின் இதழ்களுக்குள் சிறைப்பட்டிருந்த போதும் அவள் இதழ்கள் நடுங்குவதை அவனால் உணர முடிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தனது வேகத்தை குறைத்து முத்தப்போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவளுக்கோ மூச்சு பலமாக வாங்கியது. கிஸ்னா இது கிஸ்ஸு, நீயும் கொடுத்தியே என்றவன் உதடு மடித்தபடி சிரிக்க, அதில் முறைத்தவள் தன் இதழ்களை புறங்கையால் துடைத்தபடி, எதுக்கு இப்படி ரூடா நடந்துக்கிறீங்க, இங்கதானே இருக்க நானு என்றாள். சாரிடி வலிக்குதா, நான் என்ன செய்யறது, எங்க ஜீன் அப்படி. ஆக்சுவலி நான் உன்னை சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன், நீ இதையே ரூடுன்னு சொல்ற. நீ இங்கிலீஷ் மூவியெல்லாம் பார்த்தது இல்லையா என்று அவன் கேட்க, அவளோ, அதெல்லாம் எனக்கு நாட் இன்ட்ரெஸ்ட் என்றால் உதட்டை சுளித்து. திரும்ப நீ என்ன டெம்ப் பண்ற, அப்புறம் என்ன குத்த சொல்லக்கூடாது என்றிட, அவளோ, நான் கிளம்புறேன் என்றபடி எழுந்தாள். எழுந்தவளின் கையை பற்றி இழுத்து தன் மடி மீது இருத்தி கொண்டவன், சொல்ல வந்தத சொல்லாமே போற, சொல்லதான வந்த என்றான் அவளின் கண்களை ஆழ்ந்து பார்த்தபடி. அவனின் முத்த வீச்சை கூட தாங்கிக் கொண்டவளால் அவனது பார்வை வீச்சை தாங்க முடியவில்லை. அதுவும் அந்த ஹேசல் விழிகள் அவளை மிகவும் இம்சித்தது. அவள் முகம் முழுக்க சிவந்து காணப்பட, அவனோ, கிஸ் பண்ணும்போது கூட வெக்கப்படாம தானே இருந்த, இப்போ பார்த்ததுக்கே வெக்கப்படுற, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல என்று நொந்தான். பூனைக்கண்ண வச்சு இப்படி திங்கிற மாதிரி பார்த்தா வெக்க வராம என்ன செய்யும், விடுங்க என்ன என்றவள் மீண்டும் எழும்ப, இம்முறை இடுப்போடு சேர்த்து வளைத்து பிடித்தவன், சொல்லிட்டு போன்னு சொன்ன என்றான் அழுத்தமாக. லவ்வ சொன்னதுக்கு அப்புறம் தான் ரகடா நடந்துப்பேன்னு சொன்னீங்க, இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடியே இப்படி நடந்துக்கிறீங்க என்று அவள் கேட்க, அவனோ, அதான் சொன்னனே, ஆக்சுவலி இப்போ உன்னை நான் சாஃப்டா தான் டீல் பண்றேன், என்னோட ரகட் சைடு என்னன்னு இனிமே தெரிஞ்சுப்ப என்றவன் தனது தாடியுடன் கூடிய தாடையை அவள் தாடையோடு உரசினான். அவள் தாடையோடு உரசினான். அதில் நெளிந்தவள், இப்ப என்ன, இவ்ளோ செஞ்சோம் பத்தாது, என் வாயால சொல்லணும் அப்படிதானே, சரி சொல்றேன், லவ் என்று கூற ஆரம்பிக்க, மிச்ச வார்த்தைகள் அவனது இதழ்களுக்கு இரையானது. நொடியில் விடுவித்தவன், சொல்ல அவசியமில்ல, வந்ததும் நீ எனக்காக சிந்தின கண்ணீர் சொல்லிருச்சு உன் காதல என்றிட, அவனின் நெற்றியில் இதழ் பதித்தவள் அவன் அசந்த நேரத்தில் எழுந்து ஓடிவிட்டாள். ஹேய் என்று அவன் அழைப்பதை கூட காதில் வாங்காமல். பிறகு நடந்ததை எண்ணி சிரித்து கொண்ட ஆடவன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்க, அவனது முகமும் சிவந்திருந்தது. வெட்க சிவப்பு பெண்ணுக்குதான் உரிதானதா என்ன, ஆடவனுக்கும் சொந்தம்தான். மனதில் இனம் புரியாத ஒரு இதம் பரவ, கண்ணாடியில் பார்வையை செலுத்தி இருந்தவனுக்கு நாளை விசாரணை பற்றிய யோசனையும் ருத்ரன் பற்றிய எண்ணமும் வர அவனது முகம் மாறியது. அத்தியாயம் 22. மறுநாள் பொழுது விடிய அனைவரும் விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு கிளம்பி வந்தனர். தமிழோ கிளம்பாமல் இருக்க, அவளிடம் வந்த யாஷ், நீ கிளம்பலையா சில்லு என்று கேட்க, அவளோ, இல்ல நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க என்றாள். அவள் ஏன் அவ்வாறு கூறுகிறாள் என்று அறிந்தவனோ, இட்ஸ் ஓகே, நீ வா, ஒண்ணுமில்ல, அவன் உன்கிட்ட வந்து பேசினா உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லு, நான் தான் இருக்கேன்ல, அவனும் பாவம் தானே, இத்தனை வருஷமா உனக்காக வெயிட் பண்றான், அட்லீஸ்ட் பார்க்க கூட செய்யலனா எப்படி, லெட்ஸ் ஹேண்டில் த மூமெண்ட் டுகெதர் என்று தைரியம் அளிக்க, பிறகு தமிழ் சம்மதித்தாள். இன்று தெரிந்துவிடும் யார் அந்த ருத்ரன், அவன்தான் குடும்பத்தின் மூத்த பேரனா என்று. நீதிபதி வந்தமர்ந்து விசாரணை ஆரம்பிக்கலாம் என்று கூற ஆரம்பமானது. ருத்ரன் இன்னைக்கு வந்திருக்காரு தானே என்று கேட்க, அவன் தரப்பு வக்கீலோ, வந்துருவார் சார், ஆன் த வே, நாம ஸ்டார்ட் பண்ணலாம் என்றிட, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க என்றிட, ருத்ரன் தரப்பு வக்கீல் நீதிபதியிடம் கொடுக்க, அதனை நீதிபதி வாங்கி படிக்கலானார். படித்தவரின் புருவங்கள் ஒரு கணம் ஏறி இறங்க, அனைவரின் மனதும் திக் திக் என்று அடித்தது. மந்திரமூர்த்திக்கோ இதயம் வெளியே வந்து குதித்து விடும் அளவிற்கு துடித்தது. ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணமூர்த்தியின் மரபணுவும் ருத்ரனின் மரபணுவும் பொருந்தி அவர் கிருஷ்ணமூர்த்தியின் மகன்தான் என்று உறுதியாகிறது என்று நீதிபதி கூற, அனைவருக்கும் அதிர்ச்சி. ஏனென்றால் குடும்ப சொத்து பற்றி தெரிந்த எவனோதான் இவ்வாறு விளையாடுகிறான் என்று நினைத்திருக்க, இப்பொழுது மரபணு பொருந்துகிறது என்று வரவும் அனைவருக்கும் குழப்பம் சூழ்ந்தது. மை லார்ட்,
மிஸ்டர் மந்திரமூர்த்திய நான் விசாரிக்க விரும்புறேன் என்று ருத்ரன் தரப்பு வக்கீல் கூற, நீதிபதி எஸ் ப்ரொசீட் எனவும் டவாலி மந்திரமூர்த்தி 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 என்று 3 முறை கூற, சிறு நடுக்கத்துடனே விசாரணை கூண்டில் வந்து நின்றார் மந்திரமூர்த்தி. உங்க பையன் நேத்திரன்தான் மூத்த பேரனோ, உங்க அண்ணன் கிருஷ்ணமூர்த்திக்கு கல்யாணமே ஆகலன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க என்று கேட்க, அவரோ சார் இப்பவும் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு என் அண்ணாக்கு கல்யாணம் ஆகல. இன்னும் வர ருத்ரன் யாருன்னு கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்க, எப்படி சார் நம்ப முடியும் என்று கேட்க, நீதிபதியோ அடுத்து ருத்ரனை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிடுகிறது என்று கூற, டவாலி ருத்ரன் 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 என்று 3 முறை அழைக்க, அனைவரின் கவனமும் வாசலை நோக்கி இருந்தது. தமிழுக்கோ படபடப்பாக இருக்க, அருகில் நின்ற யாஷின் கைகளை பற்றி கொள்ள, என்னாச்சு தமிழு என்ற நேத்ரனின் குரல் தனதருகில் கேட்க, சுற்றி முற்றி பார்த்தவள் யாஷ் எங்க என்றாள். ப்ரோ இங்கதானே இருந்தாரு என்றபடி தேட, ருத்ரன் தரப்பு வக்கீலோ மயிலாட் ருத்ரன் வந்தாச்சு என்று கூற, வாசலிலிருந்து கருப்பு சட்டையும் முகத்தில் மாஸ்கும் அணிந்தபடி ஒருவன் உள்ளே வர, அவனின் கண்களோ தமிழை மட்டுமே பார்த்த வண்ணம் இருந்தது. நடந்து வந்து விசாரணை கூண்டில் ஏறியவன் வணக்கம் என்று செய்கையில் தெரிவித்தான். அவன் கண்களை கண்ட தமிழுக்கோ பேரதிர்ச்சி. அவளின் இதழ்கள் யாஷ் என்று உச்சரிக்க, அவனோ தனது முகமூடியை கழற்ற, அனைவரிடமும் அதே அதிர்ச்சி. நீதிபதியோ நீங்க என்று இழுக்க, ஐ எம் ருத்ரன், யாஷ் ருத்ரன் என்றான் கம்பீரமாய். தமிழோ இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். நேத்ரனோ புரோதா ருத்ரனா என்றபடி வாயை பிளந்து பார்த்தான். என்ன சொல்றீங்க? நீங்க வாங்க போற நிலத்துக்கு உங்களுக்கு எதிராக நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் நடத்துவீங்களா என்று நீதிபதி புரியாமல் கேட்க, அவனோ எஸ் யுவர் ஆனர், நான் இப்படி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு என்க, மந்திரமூர்த்தியோ இல்ல இவன் பொய் சொல்றான், இவன் என் அண்ணன் பையன் இல்ல என்று கூற, வேணும்னா என் பிளட் சாம்பிள் எடுத்து ருத்ரனா கொடுக்கப்பட்ட சாம்பிளோட மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க என்று கூற, அங்கேயே அப்போதே ரத்த பரிசோதனை செய்யப்பட்டு ருத்ரனின் மாதிரியும் யாஷின் மாதிரியும் ஒன்றுதான் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. நடப்பதையெல்லாம் கவனித்த நீதிபதி, எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது யாஷும் ருத்ரனும் ஒரே நபர் என்றும், அவர்தான் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் மற்றும் அந்த குடும்பத்தின் மூத்த பேரன் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டு, அந்த குடும்ப சொத்து அனைத்தும் உயிரின்படி யாஷுக்கு சேர வேண்டியது என்றும் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது என்று உரையை முடிக்க போக, ஒரு நிமிஷம் மை லார்ட் என்றான் யாஷ். வழக்கு இதோட முடியல, உண்மையான வழக்கு இப்பதான் ஆரம்பிக்க போகுது என்றிட, அனைவரது முகத்திலும் குழப்பம். என்ன சொல்றீங்க யாஷ்? நீங்க எதுக்கு யாஷ் மற்றும் ருத்ரன்னு 2 தனித்தனி நபர் போல காமிச்சீங்க? அதுக்கு ஏதும் காரணம் இருக்குதா என்று கேட்டார் நீதிபதி. ஆமா யுவர் ஆனர், காரணம் இருக்கு. நான் இந்த சொத்து வழக்க நடத்த காரணம் சொத்து என் பேருக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்த வெளியே கொண்டு வரணும்னு தான் இந்த சொத்து வழக்கையே நான் போட்டேன். முதல்ல அந்த விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா நான் ஏன் ருத்ரன் போல பிளே பண்ணனு காரணம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ரிப்போர்ட்ட படிச்சாகணும் என்று கூறியவன் ருத்ரன் தரப்பு வக்கீலுக்கு கண் காட்ட, அவர் ஒரு அறிக்கையை நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். அங்கிருக்கும் யாவருக்குமே நடப்பது புரியவில்லை. தமிழோ கண்கலங்க யாஷையை பார்த்திருக்க, அவனோ தன் கண்களை மூடி திறந்து தைரியம் அளித்தான். நேத்ரனுக்கோ யாஷ் தான் தனது அண்ணன் என்று தெரிந்த கணம் சற்று மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதே சமயம் அவன் இவ்வாறு நாடகமாடியதற்கு பின் கண்டிப்பாக ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணம் இருக்கக்கூடும் என்று நம்பினான். மந்திரமூர்த்தி மட்டும் பீதியுடனேயே நடப்பதை பார்த்தார். மஞ்சுளாவும் மந்திரமூர்த்தியின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். அறிக்கையை படித்த நீதிபதியின் முகம் தீவிரமடைந்தது. கண்களில் இருந்த கண்ணாடியை கழட்டியவர் யாஷை ஒரு கணம் பார்க்க, அவனோ தலையசைத்தான். பிறகு நீதிபதி பேச ஆரம்பித்தார். தற்பொழுது அவர் கொடுத்திருக்கும் அறிக்கையை பார்க்கும் பொழுது கிருஷ்ணமூர்த்தியின் இறப்பு விபத்தினால் மட்டும் ஏற்படவில்லை என்றும், யாரோ விஷம் கொடுத்து கொன்று பின் விபத்து போல சித்தரித்திருக்கிறார்கள் என்றும் ஊர்ஜிதமாகிறது என்று கூற, அவ்வளவுதான். மந்திரமூர்த்தியோ சப்த நாடியும் அடங்கி போய் ஸ்தம்பித்து நின்றார். மற்றவர்களுக்கும் இது அதிர்ச்சியாக இருந்தது. மஞ்சுளாவுக்கு புரிந்துவிட்டது யார் செய்ததென்று. கொலையா என்றபடி அரங்கம் சலசலக்க, சைலன்ஸ் என்று தட்டிய நீதிபதி, உங்க அப்பாவோட சாவுல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா மிஸ்டர் யாஷ் என்று கேட்க, அவனோ சந்தேகம் எல்லாம் இல்ல யுவர் ஆனர், கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும் என்றவனின் பார்வை
மந்திரமூர்த்தியை வன்மமாக பார்க்க அவரோ எச்சில் கூட்டி விழுங்கினார். யாரு கொலை செஞ்சது என்று நீதிபதி கேட்டதும், அதோ நிக்கிறாரே என் சித்தப்பா மந்திரமூர்த்தி, அவரேதான் என்று மந்திரமூர்த்தியை கை காண்பிக்க அனைவரது கவனமும் அவரின் மேல் பதிய, அவரோ இல்ல இல்ல, அவன் பொய் சொல்றான், நான் கொலை பண்ணல என்று அலறினார். கேவலம் சொத்துக்காக மனசாட்சியே இல்லாம என் அப்பாவை கொன்னுருக்காரு. அதுவும் என் அப்பா சாகறதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் எல்லாம் இன்னும் என் காதுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கு என்றான் கண்கள் கலங்க. அதனை கேட்டு அதிர்ந்த மந்திரமூர்த்தி புரியாமல் பார்க்க, என்ன நான் யாருன்னு இன்னும் உங்களுக்கு தெரியலையா மேஜிக் அங்கிள் என்று கூற, அந்த மேஜிக் அங்கிள் என்ற அழைப்பு அவருக்கு எதையோ நினைவூட்டியது. யோசித்தவருக்கு விஷயம் பிடிபட, நீயா என்றபடி அதிர்ந்து பார்த்தார். அவரின் சிந்தனை 25 வருடங்களுக்கு முன் பயணப்பட யாஷும் கடந்த கால நிகழ்வுகளை கூற ஆரம்பித்தான். 25 வருடங்களுக்கு முன்பு அன்று வீடே கோலாகலமாக இருந்தது. வீட்டில் இருந்த வேலையாட்கள் அனைவரையும் தடபுடலாக வேலை வாங்கிக் கொண்டிருந்தார் அந்த வீட்டின் ஆணி வேரான ருத்ரமூர்த்தி. டேய், சமையலெல்லாம் ஜோரா இருக்கணும். என் மூத்த பையன் இன்னைக்கு அமெரிக்காவில இருந்து வரான். அதுவும் 10 வருஷம் கழிச்சு. இவ்வளவு நாள் கடுதாசியில மட்டுமே தான் பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு நேர்ல பாக்க போறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்ல. ஊர் மக்கள் எல்லாரும் வயிறார சாப்பிடணும். ராஜா வீட்டு விருந்து மாதிரி இருக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் என்று நெகிழ்ந்து கூறியவர் தன் மகனின் வரவுக்காக ஆவலாக காத்திருந்தார். நடப்பதையெல்லாம் பார்த்த மந்திரமூர்த்தியோ, ஏதோ நிலாவுக்கே போயிட்டு வந்த கணக்கா இவரு இவ்வளவு அலம்பல் பண்றாரு. இவ்வளவு வருஷம் கூடவே இருந்து கவனிச்சவனா? என் அண்ணன் அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு 10 வருஷமா அமெரிக்காவில போய் இருந்துட்டான். இங்க எல்லாரும் உயிரோட இருக்கோமா இல்லையான்னு கூட அவனுக்கு நாம சொன்னாதான் தெரியும். அப்படி கண்டுக்காம இருந்தவனுக்கு இவ்ளோ பெரிய வரவேற்பு மரியாதை எல்லாம் தேவையா? சேர்த்து வச்ச சொத்து மொத்தத்தையும் இப்படியே அழிச்சிருவாரு போல என்று தன் மனையாளிடம் புலம்பினார். மஞ்சுளாவோ, ஏங்க வரப்போறது உங்க அண்ணன் தானங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த மனுஷனை பார்க்க போறீங்கன்னு சந்தோஷப்படுங்களேன். அதை விட்டுட்டு இப்படி சொந்த அண்ணனை பார்த்து பொறாமப்படுறீங்க. அவர் என்ன சும்மாவா போனாரு? அங்க போய் சம்பாதிச்சு அதுல உங்களுக்கும் தானே காசு அனுப்புனாரு. இப்ப ஜம்முன்னு இந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்களே, அவரு காசுல கட்டினது தானே. அதுவும் அந்த மனுஷன் பெருந்தன்மையா உங்க பேர்லயே வாங்க சொல்லிட்டாரு இடத்தை. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு என்று கடிந்தார் மஞ்சுளா. அடி போடி பைத்தியக்காரி, இந்த வீடு என்ன பெரிய வீடு? எங்க குடும்ப சொத்தோட மதிப்பு தெரியுமாடி உனக்கு? ஊர் எல்லையில பல ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு. எங்க குடும்ப வழக்கப்படி சொத்து எல்லாமே ஒவ்வொரு தலைமுறையோட மூத்த பேரனுக்கு, அதுவும் அவனோட 18வது வயசுலதான் சேரும்னு உயில் இருக்கு. அந்த ஒரு விஷயப்படி பார்த்தா இப்ப என் அப்பா பேர்ல இருக்கிற குடும்ப சொத்து நம்ம புள்ள நேத்திரனுக்கு தான் வந்து சேரும். ஆனாலும் என் அப்பா என் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை சொத்தை மாத்தி அவர் பேர்ல எழுதி வச்சிட கூடாது. என் இடத்துல இருந்து பாருடி, அப்ப தெரியும் என் நிலைமை. வரவேற்புக்கே இப்படின்னா இன்னும் அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறாராம் என் அப்பா. நம்ம புள்ளைக்கு 18 வயசு ஆகி சொத்தெல்லாம் அவன் பேர்ல வந்து சேர்றதுக்குள்ளவே மொத்த சொத்தையும் அழிச்சிருவாரு போல இந்த கிழவன் என்று சற்று காட்டமாகவே காணப்பட்டார் மந்திரமூர்த்தி. இவருக்கு வேற வேலை இல்ல, சொத்து சொத்துன்னு புலம்பிட்டு இருக்காரு என்று நினைத்த மஞ்சுளா தன் பணியை கவனிக்க சென்று விட்டார். நாழியை கடக்க கிருஷ்ணமூர்த்தி காரில் வந்து இறங்கவும் வீட்டின் முன் பட்டாசு வெடிக்கவும் சரியாக இருந்தது. ருத்ரமூர்த்திக்கு மகனை பார்க்கும் முன்னே கண்கள் கலங்கியது. தனக்கு கிடைத்த வரவேற்பையெல்லாம் பார்த்து அகமகிழ்ந்த கிருஷ்ணமூர்த்தி நேராக சென்று தந்தையின் காலில் விழுந்தார். ஹாய் டாட், ஹவ் ஆர் யூ? ஹோப் யூ ஆர் சோ வெல் என்று ஆங்கிலத்திலேயே பேச ருத்ரமூர்த்தி புரியாமல் நோக்கினாலும் தன் மகனின் ஆங்கில புலமையை பார்த்து பெருமை கொண்டார். அமெரிக்கா போனா தமிழ மறந்துடுவானா? ரொம்பத்தான் அலட்டிக்கிறான் என்று மந்திரமூர்த்தி மனையாளின் காதை கடிக்க, மஞ்சுளாவோ, சும்மா இருங்க, எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவருக்கு தெரியுது பேசுறாரு, உங்களுக்கே எரியுது என்க அவரை முறைத்த மந்திரமூர்த்தி நடப்பதை கவனிக்கலானார். தன் தந்தை தனக்கு பதில் கூறாமல் தன்னையே பார்ப்பதை பார்த்தவர் அதன் பின் தான் பேசியதை உணர்ந்தார். ஐயோ மன்னிச்சிருங்கப்பா, பழக்க தோஷத்துல இங்கிலீஷ்லயே பேசிட்டேன். எப்படிப்பா இருக்கீங்க? உடம்புக்கு பரவாயில்லையா இப்போ என்று கனிவாக விசாரித்தார். பரவாயில்லப்பா கிருஷ்ணா, நான் நல்லா இருக்கேன். உன்னை இவ்வளவு நாள் பாக்காதது மட்டும்தான் எனக்கு குறை. ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டியப்பா. உன்னை பார்த்தா இப்ப யாருமே கிருஷ்ணமூர்த்தின்னு நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாறி போயிருக்க. என்னப்பா செய்யறது? 20 வயசுல போனேன், இப்ப 30 வயசுல திரும்ப வந்திருக்கேன். அப்படியேவா இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டிருக்க, அப்பொழுது ஒரு 7 வயது சிறுவன் கைகளில் கேமராவோடு வந்து நின்று,
ஸ்மைல் ப்ளீஸ் என்றான். அவன் பார்ப்பதற்கு வெளிநாட்டை சேர்ந்தவனை போன்றே இருந்தான். யாருப்பா இந்த பையன் என்று ருத்ரமூர்த்தி கேட்க, அச்சிறுவனோ, ஹாய் தாத்தா, நீங்க எனக்கு தாத்தானா, நான் உங்களுக்கு பேரன் என்று கூறியதும் முதலில் அவன் தமிழில் பேசியதற்கு ஆச்சரியப்பட்ட ருத்ரமூர்த்தி பிறகு அவன் கூற்றில் புரியாமல் பார்க்க மந்திரமூர்த்திக்கோ நெஞ்செல்லாம் அடைத்தது. ஆத்தாடி, அமெரிக்கால கல்யாணம் பண்ணி புள்ளையும் பெத்துட்டானா? சொத்தெல்லாம் கோவிந்தாவா அப்போ என்று நினைத்த மந்திரமூர்த்தியின் முகத்தில் கலவரம் தாண்டவம் ஆடியது. மேலும் தொடர்ந்த அச்சிறுவனோ, தாத்தா வயசுல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பேரன் வயசுல நான் இருக்கேன், அதான் அப்படி சொன்னேன். பை த வே, நான் கிருஷ் அங்கிளோட ஃப்ரெண்டோட சன் என்று கூறவும் தான் மந்திரமூர்த்திக்கு மூச்சே வந்தது. வெள்ளக்கார பிசாசே, கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். யாருக்கு யாரு பேரன் வந்துட்டான் என்று சிறுவன் என்றும் பாராமல் மனதினுள் அவனை வறுத்தெடுத்தார் மந்திரமூர்த்தி. அவன் தமிழ் பேசும் அழகில் ஈர்க்கப்பட்ட ருத்ரமூர்த்தியோ, அடடே, நல்லா தமிழ் பேசுறீங்களே, உங்க பேர் என்னப்பா? ஐ எம் யாஷ் என்றபடி ஹேசல் விழிகளை சுருக்கி சிரித்தான். ஓஹோ, உங்க அப்பா வரலையா என்று பரிவாக கேட்க அவனோ கிருஷ்ணமூர்த்தியை ஏறிட்டான். அவன் அப்பாதான் அங்க என் கம்பெனியோட மேனேஜர். நான் இங்க வந்துட்டேன்ல, அவன் தான் கம்பெனிய பாத்துக்கணும். இவனுக்கு ரொம்ப நாளா இந்தியா வர ஆசை. கூட்டிட்டு போங்க அங்கிள்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதான் கூட்டிட்டு வந்தேன். கூட என் பிஏவும் வந்திருக்காரு என்று கூறி அறிமுகம் செய்து வைத்தார். ஓ சரிப்பா, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம் என்ற ருத்ரமூர்த்தி வெளியே சென்றிட அப்பொழுதுதான் மந்திரமூர்த்தியை கவனித்தார் கிருஷ்ணமூர்த்தி. தம்பி, எப்படிடா இருக்க என்று மகிழ்வாய் கேட்க, இப்பதான் உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சனாக்கும் என்று மனதினுள் நினைத்தவர், அண்ணா எப்படிண்ணா இருக்க என்றபடி வந்து அணைத்து கொண்டார். நல்லா இருக்கண்டா. 14 வயசு சின்ன பையனா இருந்த நீ நான் ஸ்டேட்ஸுக்கு போகும்போது இப்ப கல்யாணம் பண்ணி பெரிய மனுஷனாவே ஆயிட்ட என்றவர் மஞ்சுளாவிடம், நல்லா இருக்கியாமா? எங்க என் பையன் நேத்ரன் என்க, நல்லா இருக்கான் தான், நீங்க எப்படி இருக்கீங்க என்று விசாரித்தவர் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த 2 வயது சிறுவன் நேத்ரனை தூக்கி கொண்டு வந்து கொடுத்தார். ஹே குட்டி பையா, பெரியப்பா வந்திருக்கேன் பாரு என்று தூக்கி செல்லம் கொஞ்சியவர் பிறகு தனது கழுத்தில் அணிந்திருந்த 10 பவுன் செயினை நேத்ரனுக்கு அணிவித்தார். குழந்தையான நேத்ரனை கண்ட யாஷுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஹை கியூட் பாய் என்றவன் தன் கையில் இருந்த கேமராவில் நேத்ரனை படம் பிடித்தவன் மந்திரமூர்த்தியை கை காண்பித்து, இந்த அங்கிள் யாரு என்று கேட்டான். இவங்க என்னோட தம்பி மந்திரமூர்த்தி அங்கிள் என்று கிருஷ்ணமூர்த்தி கூற, மந்திரம்னா மேஜிக் தானே, இப்போ உங்களனா மேஜிக் அங்கிள்னு கூப்பிடவா என்றிட, அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது என்றார் மந்திரமூர்த்தி கடுப்பாக. அப்ப கண்டிப்பா அப்படிதான் கூப்பிடுவேன் மேஜிக் அங்கிள் என்றவன் பழிப்பு காட்டினான். மஞ்சுளாவோ, அத்தான் மேல இடது பக்கம் உங்க ரூம், போய் ஓய்வெடுங்க என்று கூற, சரிமா என்றவர் யாஷை கூட்டிக் கொண்டு அவர் அறைக்கு சென்று கதவினை தாழிட்டு யாஷிடம் பேசினார். யாஷ் கண்ணா, இப்ப நடந்துகிட்ட மாதிரியே கவனமா நடந்துக்கணும், சரியா? நீ என் பையனோ நான் உன் அப்பானோ இங்க யாருக்கும் தெரியக்கூடாது, ஓகேவா என்றிட அவனோ ஓகே கிருஷ் அங்கிள் என்று கூற அவனை அணைத்து முத்தமிட்டார் கிருஷ்ணமூர்த்தி. அந்த நாள் அவ்வாறே கழிய மறுநாள் யாஷோ கிருஷ்ணமூர்த்தியின் பிஏவோடு ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினான். அப்பொழுது யாஷ் பசிப்பதாக கூற அருகில் இருந்த ராக்காயி தேநீர் கடைக்கு அழைத்து சென்ற அவரின் பிஏ அவனுக்கு சாப்பிட பிஸ்கெட் மற்றும் பால் வாங்கி கொடுத்தார். அப்பொழுது கடையில் ராக்காயி பாட்டியுடன் ஒரு 2 வயது சிறுமி அமர்ந்திருந்தாள். கொழு கொழு கன்னங்களுடன் ஈறு தெரிய சிரித்த அச்சிறுமி யாஷை பார்த்து கையை அசைக்க அவனுக்கோ அவளை பார்த்ததுமே பிடித்து விட்டது. அவளிடம் கொஞ்சி கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தான். அவன் தமிழ் பேசுவதை ஆச்சரியமாய் பார்த்த ராக்காயி பாட்டியோ, வெள்ளக்கார துரக்கணக்கா இருந்துட்டு தமிழ் நல்லா பேசுறியே எப்படி என்று கேட்க அவனோ, எனக்கு எங்க அப்பா தமிழ் சொல்லி கொடுத்தாரு, தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று மழலை குரலில் கூற ராக்காயி பாட்டியோ, அதனாலதான் இவளையும் உனக்கு பிடிச்சிருக்கு போல, இவ பேரு தமிழ் ஜோதி என்று கூற அவனோ அதனை சுருக்கி ஜோ என்று அழைத்தபடி அவளின் கன்னம் கிள்ளினான். அவன் ஜோ என்றதும் குழந்தைக்கு என்ன புரிந்ததோ அழகாக சிரித்தது. உன் பேர் என்ன ராசா என்று பாட்டி கேட்க, என் பேரு யாஷ் என்றான். பிறகு பிஏ கிளம்பலாம் என்று கூற, அங்கிள் ப்ளீஸ் 5 மினிட்ஸ் என்றவனுக்கு தமிழை விட்டு போகவே மனதில்லை. அவனை பரிவோடு பார்த்தவர், நீ எத்தனை நாளைக்கு ராசா இந்த ஊர்ல இருப்ப என்று கேட்க அவனோ 7 டேஸ் என்றவன் விரல்களில் 7 என்று காண்பிக்க ராக்காயி புரிந்து கொண்டார். அப்புறம் என்ன, தினமும் வந்து நீ பாப்பா கூட விளையாடு, அவ்வளோதானே
என்று கூற தனது கையில் இருந்த கேமராவில் 2 வயது தமிழை அழகாக படம் பிடித்தான். உடன் ராக்காயி பாட்டியையும் படம் பிடித்தான். பிறகு வீட்டிற்கு சென்று விட்டான். இரவு யாஷுக்கு உறக்கமே வரவில்லை. அவன் சிந்தனை முழுக்க ஜோதான் நிறைந்திருந்தாள். அருகில் படுத்திருந்த கிருஷ்ணமூர்த்தியை அழைத்தான். டேட் என்று மெதுவாக அழைக்க, சொல்லு கண்ணா என்றார். இங்க டீ கடையில ஐ saw a லிட்டில் கேர்ள். எனக்கு அந்த பாப்பாவை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. கேர்ளா? யாரு என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, அவனோ கேமராவில் படம் பிடித்ததை காண்பித்தான். இது ராக்காயி அம்மாவோட கடதன. இந்த பொண்ணு அவங்க பேத்தியா இருக்கும் போல என்று நினைத்தவர், கியூட் கேர்ள், மார்னிங் ஆனதும் போய் பார்க்கலாம், சரியா? இப்ப தூங்கு என்றார். சற்று நேரத்தில் உறக்கம் தழுவிக்கொள்ள காலையில் எழுந்த உடனேயே விறுவிறுவென பல் துலக்கி குளித்து கிளம்பிய யாஷோ ராக்காயி கடைக்கு செல்ல தயாரானான். யாஷ், இவ்ளோ வேகமா எங்க கிளம்புற என்று கேட்டார். ஜோவ பார்க்க போறேன் என்றவன் விறுவிறுவென ஓடினான். ஓடியவனின் கால்கள் டீக்கடையில் சென்றுதான் நின்றது. அவனை கண்ட ராக்காயி பாட்டியோ, அடடே, காலையிலே வந்துட்டியே, பாப்பாவா அவ்வளோ பிடிச்சிருக்கா உனக்கு என்று கேட்க, ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாப்பாவை என் கூட என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா என்று வாஞ்சையாய் கேட்டான் 7 வயது யாஷ். அப்படி கூட்டிட்டு போக முடியாதே என்றார் பாட்டி. ஏன் ஏன் எதுக்கு கூட்டிட்டு போக முடியாது? எங்க ஊர்ல ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சு வச்ச அப்புறம்தான் வேற வீட்டுக்கு அனுப்புவோம். அதுவரை அனுப்ப மாட்டோம் என்று கூற, அவனும் அப்ப சரி, ஜோவா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க என்று விளையாட்டுத்தனமாக கேட்க, அதில் சிரித்த ராக்காயி பாட்டியோ, பையன் பொண்ணுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணுவாங்க. தாலினா என்ன பாட்டி என்று அவன் புரியாமல் கேட்க, அவரும் பொறுமையாக விளக்கம் கூறினார். தாலினா செயின் மாதிரி என்று கூற, அவனோ ஓ என்றான். கல்யாணம் எல்லாம் பெரிய பையனா ஆனதுக்கு அப்புறம் செய்யணும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, அப்பொழுது அங்கு வந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அத்தியாயம் 23. ஏயா கிருஷ்ணா, எப்படி இருக்க? பார்த்து எம்புட்டு வருஷம் ஆகுது. நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சங்கரும் அவன் மனைவியும் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா போச்சுமா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. என்னையா செய்யறது, இப்படி அல்பாயுஸ்ல போகணும்னு விதி. எனக்கு துணைக்கு என் பேத்திய கொடுத்துட்டு 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க என்று வருந்தி கூற, அவருக்கு ஆறுதல் கூறிய கிருஷ்ணமூர்த்தியோ, சங்கர் பொண்ணா இது என்றபடி ஜோவை தூக்கி கொஞ்சினார். நேத்து இவளை பார்த்துட்டு வந்து ஒரே ஜோ ஜோன்னு இவன் சொல்லிட்டே இருந்தான் என்று அவர் கூற, ராக்காயியோ, தம்பி யாரு கிருஷ்ணா என்று கேட்க, ஒரு கணம் தடுமாறியவர், பின் என் ஃப்ரெண்டோட பையம்மா என்று கூற, ராக்காயியோ, உன்னை எனக்கு நீ பிறந்ததுல இருந்தே தெரியும். எனக்கு ஜாட தெரியாம போகுமா என்று மெதுவாக கேட்க, அதில் சிரித்த கிருஷ்ணமூர்த்தி, உங்ககிட்ட மறைக்க முடியுமா? ஆமாமா, இன்னும் அப்பா கிட்ட சொல்லல, அதான் என்று இழுக்க, அவரோ, புரியுது ராசா, நீ பயப்படாம இரு என்றார். என்ன சொல்றான் என் பையன் என்று அவரிடம் கேட்க, உன் மவனுக்கு என் பேத்திய கட்டிக்கணுமா, அவன் கூட ஊருக்கு கூட்டிட்டு போக கேட்டான் என்று கூறி சிரிக்க, கிருஷ்ணமூர்த்தியும் சிரித்தார். ஆனால் யாஷோ மறுநாளே தன் தந்தையிடம் அழுது அடம் பிடித்து ஒரு செயினும் அதனுடன் ஜோ என்று ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்ட டாலரும் வாங்கியவன். அவனே அவன் கையால் தமிழுக்கு அணிவித்துவிட்டு, பாட்டி, இத தாலியா நினைச்சுக்கோங்க. நான் பெரியவனானதும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் என்று அவன் பெரிய மனிதன் போல கூற, அவனை தூக்கி கொஞ்சிய ராக்காயி பாட்டியோ, அப்படியே ஆகட்டும் ராசா என்றார். அன்று மாலை தோப்பில் ருத்ரமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது, கிருஷ்ணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம ஊர் எல்லையில நிலம் இருக்குல்ல, அதுக்கு அடியில ஏதோ கிராஃபைட்டா என்னமோ இருக்குதாயா. அது வெளியே தெரிஞ்சா சுரங்கம் அமைச்சு அதை எடுக்கிறேன்னு சொல்லி ஊரை நாசமாக்கிடுவாங்க. அதனால நான் அந்த நிலத்தோட முகப்புல இருக்கிற டீ கடை நிலத்தை ராக்காய்க்கு எழுதி கொடுத்துட்டேன். நம்ம நிலம் விலை போகணும்னா அதுக்கு அந்த முகப்பு நிலமும் வேணும். ராக்காயி கண்டிப்பா யாருக்கும் விற்க மாட்டா. எனக்கு சொத்தெல்லாம் மந்திரத்துக்கு கொடுக்க மனசு இல்ல. விவரம் இல்லாதவன். பணம் கிடைக்குதுன்னா உடனே போய் வித்துட்டு வந்துருவான். அவன் பையன்தான் மூத்த வாரிசு. எப்படியும் அவன் பேருக்கு தான் இப்ப சொத்து போகும். நீ கல்யாணம் பண்ணிருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? இப்போவும் ஒன்னும் கெட்டு போகல. நான் சொத்தெல்லாம் மாத்தி உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். நீ கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துப்ப. மந்திரத்துக்கு என்ன செய்யணுமோ நீ பின்னாடி பார்த்து செஞ்சு கொடுத்துரு என்று கூறிக்கொண்டிருக்க, அப்பொழுது அங்கு வந்த மந்திரமூர்த்தி அதனை கேட்டு விட்டார். சொத்தெல்லாம் எனக்கு வரணும் தான் நான் சீக்கிரம் கல்யாணமே பண்ணேன். நீங்க அதையும் பிடுங்கி அவனுக்கு கொடுக்க பாக்குறீங்களா?
அப்படி என்ன விட அவன் தெளிவா யோசிச்சுட்டான். அவன் தான் இந்த வீட்டு புள்ளன்னும், என்னை ஏதோ தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்த மாரியும் தான் இந்த கிழவன் பண்ணிட்டு இருக்காரு. சொத்துக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு உங்க 2 பேருக்கும் தெரிய மாட்டேங்குது என்று வஞ்சமாய் மனதில் கூறியவர் கிருஷ்ணமூர்த்தியை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டினார். மறுநாள் கிருஷ்ணமூர்த்தியை தோப்புக்கு கூட்டி சென்று அவருக்கு இளநீரில் விஷத்தை கலந்து குடிக்க செய்தார் மந்திரமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்திக்கு கண்ணெல்லாம் இருட்டிக் கொண்டு வர, தம்பி டேய், கண்ணெல்லாம் இருட்டுது எனக்கு, என்னவோ பண்ணுது என்று கூற, அது ஒண்ணுமில்ல அண்ணே, லேசா விஷம் கலந்திருக்கு, அவ்வளோதான், ஒண்ணும் செய்யாது, கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவ என்று கூற, அதில் அதிர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, தம்பி நான் உன் அண்ணன்டா, என்ன கொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு, உனக்கு அப்படி என்னடா செஞ்சேன் என்று அவர் கண்கள் கலங்க கேட்க, நேத்து அப்பனும் அவனும் எப்படி என்கிட்ட இருந்து சொத்தை புடுங்கலாம்னு பிளான் போட்டீங்களே, அப்ப புரியலையா நான் கூட பிறந்தவன்னு? அவர்தான் அறிவில்லாம சொன்னாருன்னா உனக்காச்சும் அறிவு வேணாமா? இல்லப்பா தம்பிக்கே கொடுங்க, அவன் பாத்துப்பான்னு சொல்லிருக்கணுமா வேணாமா? ஐயோ அப்பா ஊர் நல்லதுக்காக தான் அப்படி சொன்னாருடா, தம்பி அண்ணனை காப்பாத்துடா ப்ளீஸ்டா, உன்னை கெஞ்ச கேக்குறேன் என்று அவர் அழுது கெஞ்ச, உன்னை காப்பாத்தவா இவ்ளோ பிளான் போட்டு கொன்னுட்டு இருக்கேன், சாவு நீ, உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நான் போய் செட்டப் பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ள அமைதியா உயிருக்கு போராடு சரியா? மிஸ் யூ அண்ணா என்றபடி நக்கலாக கூறியவர் சிறு மனிதாபிமானம் கூட இல்லாமல் சென்று விட்டார். அப்பொழுது கிருஷ்ணமூர்த்தியை தேடியபடி அங்கு யாஷ் வர, வாயில் ரத்தம் வழிந்தபடி கீழே விழுந்து கடந்த தன் தந்தையை பார்த்தவன் வேகமாக ஓடினான். அப்பா, என்னாச்சு உங்களுக்கு என்று அவன் அழ, அவனின் வாயை மூடியவர், யாஷ் கண்ணா, அப்பாவை கொல்ல பாக்குறாங்கடா, அப்பா பொழைக்க மாட்டேன், நீ என் பையன்னு இங்க யாருக்குமே தெரியக்கூடாது, சந்தேகம் வராத அளவுக்கு பிஏ அங்கிள் கூட யூஎஸ் போயிரு, அம்மாக்கு நீதான் துணை, அம்மாவை நல்லா பாத்துக்கோ, நீ இங்கிருந்து கிளம்பு, யார் கண்ணிலையும் படாம போ என்று கூறியவர் யார் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று கூற தவறிவிட்டார். பிறகு அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்க, அந்த வயதில் என்ன செய்து தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று கூட தெரியாமல் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அங்கிருந்து யாரும் அறியாவண்ணம் வீட்டிற்கு வந்தான். சிறிது நேரத்தில் கிருஷ்ணமூர்த்தி விபத்தில் சிக்கி இறந்து விட்டதாக செய்தி வர, ருத்ரமூர்த்திக்கு நெஞ்சு வெடித்தது போன்ற உணர்வு. மந்திரமூர்த்திதான் அழுதபடியே வந்து கூறிக்கொண்டிருந்தார். அதாவது அழுதபடி நடித்தார். பிறகு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடக்க, மறுநாள் அவர்களின் சொந்த நிலத்திலேயே அவரது உடல் புதைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு கேட்டபோது, என் அண்ணன் சின்னதா கத்தி பட்டா கூட தாங்க மாட்டாரு, அவர் உடம்ப போய் கூறு போட போறேன்னு சொல்றீங்களே, முடியாது, அனுமதிக்க மாட்டேன் என்று நாடகம் நடத்தி தடுத்து விட்டார். எங்கே தனது குற்றம் வெளியே தெரிந்து விடுமோ என்றஞ்சி. பிறகு மறுநாள் அனைத்தும் முடிய யாஷும் கிருஷ்ணமூர்த்தியின் பிஏவோடு அமெரிக்கா சென்று சேர்ந்தான். வந்தவன் தாயிடம் நடந்ததை கூற, தான் இதற்கு புகார் கொடுத்தால் தன் மகனையும் கொன்று விடுவார்களோ என்றஞ்சி யாஷை பொத்தி பொத்தி அமெரிக்காவிலேயே வளர்த்தார் அவனின் தாய் கிளாரா. வளர்ந்த பின் அவ்வூருக்கு செல்ல யாஷ் கேட்கும் போதெல்லாம் கடிந்து பேசி மறுத்து விடுவார். இவ்வாறாக நடந்த அனைத்தையும் யாஷ் கண்கள் கலங்க கூற அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. மந்திரமூர்த்தியோ, இவன் பொய் சொல்றான், நான் கொலை பண்ணல, நான் தான் பண்ணங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்று அவர் கேட்க, அவரை சுட்டெரிக்கும் பார்வை பார்த்தவன், ஆதாரம் இருக்கு, நீதான் கொன்னங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு என்று கூறிட, பயத்தில் மந்திரமூர்த்திக்கு நான் வறண்டது. நீதிபதியோ, என்ன ஆதாரம் இருக்கு என்று கேட்டிட, அவரிடம் ஒரு மெமரி கார்டும் அதிலிருந்து மீட்கப்பட்ட வீடியோ பதிவும் கொடுக்கப்பட்டது. அங்கிருந்த திரையில் அந்த வீடியோ ஒலிக்க ஆரம்பித்தது. என்னோட தம்பி மந்திரமூர்த்தி என்ன கொல்றதுக்காக எனக்கு விஷம் கொடுத்துட்டான். இப்போ இத ஆக்சிடென்ட் மாதிரி காமிக்க போறான். கேவலம் சொத்துக்காக என்ன கொல்றான். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சிப் யார்கிட்டயாச்சும் கிடைக்கும்னு நம்புறேன். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். பணத்தாசை பிடிச்சு அலையிறவனுக்கு உயிரோட மதிப்பு புரியணும் என்று திக்கி திக்கி பேசினார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்திக்கு அப்போதுதான் தனது பாக்கெட்டில் இருக்கும் புதிதாக யாஷுக்காக வாங்கிய கையடக்க வீடியோ கேமரா நினைவிற்கு வந்தது. அதனை எடுத்து மேற்கூறியவாறு வீடியோவை பதிவு செய்தவர் அதனுடைய மெமரி கார்டை கழற்றி அருகில் கிடந்த பாலித்தீன் பையில் சுற்றி விழுங்க முயற்சித்தார். அது சற்று பெரிதாக இருக்க அவரது தொண்டை குழியில் சிக்கி அவ்வாறே அவரது உயிர் பிரிந்தது. மரபணு சோதனை செய்ய உடற்கூறு ஆய்வு மேற்கொண்ட போது இந்த மெமரி கார்டு கிடைத்ததுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அதனை யாஷிடம் கொடுக்க
அவனுக்கும் பெரும் உதவியாக இருந்தது. காணொளியை பார்த்த மந்திரமூர்த்திக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தப்பி ஓட பார்க்க காவல் அதிகாரிகள் பிடித்துக் கொண்டனர். மேலும் தொடர்ந்த யாஷோ, என் அம்மாவுக்கு பயம் என்னை இந்த ஊருக்கு அனுப்பவே. நான் தான் சண்டை போட்டு என் அப்பாவோட சாவுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தே தீருவேன்னு வந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, உன்னோட அடையாளத்தை மறைச்சு மூவ் பண்ணு. அப்பதான் உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படாதுன்னு. அவங்களுக்காகவும் என்னோட தற்காப்புக்காகவும் தான் ருத்ரங்கிற பேர்ல எல்லாம் செஞ்சேன். சாதாரணமா செஞ்சிருந்தா இந்த மனுஷன் ஏதாவது செஞ்சு ஒண்ணு என்ன கொல்ல பாத்திருப்பாரு, இல்லனா சமாதியை இடிச்சு தரமட்டம் ஆக்கியிருப்பாரு. அதனாலதான் மறைமுகமா எல்லாம் செஞ்சேன். இவரோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் அன்னைக்கு ஒரு நாள் போலீஸ் அனுப்பி அந்த இடத்த பத்தி விசாரிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த விக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இறங்குனாரு. அதுலயே எனக்கு டவுட் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கையும் களவுமா பிடிக்கதான் நானே அந்த நிலத்த வாங்குற மாதிரி வாங்கி நானே கேஸ போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வந்தேன் என்று கூறி முடித்தான். அனைவருக்கும் மந்திரமூர்த்தியை பார்க்க வெறுப்பாக இருந்தது. இத்தகைய கேடு கெட்டவனோடு இத்தனை வருடம் வாழ்ந்ததை நினைத்து மஞ்சுளா கண்ணீர் வடித்தார். நேத்ரனுக்கு தன் தந்தையை கொலை செய்துவிடும் அளவிற்கு ஆத்திரம் பெருகியது. அனைத்தையும் கேட்ட நீதிபதியோ, ஒரு கொலை செய்து அதை விபத்து போல ஜோடிச்சு இத்தனை வருஷம் மறைச்ச குற்றத்துக்காக மந்திரமூர்த்திக்கு கடுங்காவல் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் என்று உடனேயே தீர்ப்பெழுத, அதை கேட்ட பின்புதான் யாஷுக்கு நிம்மதியாக இருந்தது. அத்தியாயம் 24. மந்திரமூர்த்தியை காவல் அதிகாரிகள் கைது செய்து அழைத்து கொண்டு செல்ல போக, அவரோ, நான் என் மனைவி கிட்டயும் அந்த யாஷ் கிட்டயும் பேசணும் என்று கூற அனுமதிக்கப்பட்டார். முதலில் மஞ்சுளாவை நோக்கி செல்ல, அவரோ, தயவு செஞ்சு கிட்ட வராத. உன் மூஞ்சில முழிக்கிறதைய பாவமா நினைக்கிறேன். இப்படி கூட பிறந்தவனை கொன்னுட்டு இவ்ளோ நாள் எப்படி உன்னால நிம்மதியா நடமாட முடியுது? உன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு. நீ கட்டின தாலி கூட என் கழுத்துல இருக்க கூடாது என்று கூறியவர் தாலியை கழற்றி அவர் முகத்திலேயே விட்டெறிந்தார். பொண்டாட்டி நம்மள பாக்க வருவான்னு எல்லாம் கனவுல கூட நினைச்சிராத. நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் என்று வெறுப்பை காரி உமிழ்ந்தவர் திரும்பி நின்று கொண்டார். மனையாளின் பேச்சில் அவரின் மனது வெதும்பியது. அடுத்ததாக யாஷிடம் வந்தவர், பிளீஸ் உயிர் பிச்சை போடு. மாத்து மருந்து ஒன்னே ஒண்ணு போடலதானே, அதை மட்டும் போட்டு விடு பிளீஸ் என்று கெஞ்ச, அவனோ, இப்படிதானே அன்னைக்கு என் அப்பா உயிருக்காக உன்கிட்ட கெஞ்சிருப்பாரு, அப்ப நீ மனசிறங்கினியா என்று கேட்க, தப்புதான், உயிரோட மதிப்பு தெரியாம பண்ணிட்ட, பிளீஸ் என்ன காப்பாத்து என்று கதற, என்ன உன்ன மாதிரி உயிரோட மதிப்பு தெரியாதவன்னு நினைச்சியா? உனக்கு விஷ ஊசி போட்டிருந்தா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருக்கும். நான் போட்டது விஷ ஊசியே இல்ல என்றிட, அவரோ அவன் காலில் விழப்போக, இருக்கிற கோபத்துக்கு என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது. அன்னைக்கு எங்க அப்பாவை கொன்னு என்னையும் என் அம்மாவையும் தவிக்க விட்டதானே, இனிமே பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம ஜெயில தனியா கிட, அப்பதான் புத்தி வரும் என்றவன் திரும்பி பார்க்காமல் செல்ல, அவரின் கண்கள் நேத்ரனை கண்டது. அவனோ அவரை சிறிதும் கண்டு கொள்ளவில்லை. பிறகு காவல் அதிகாரிகள் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர். விறுவிறுவென வந்த யாஷோ பாரினுள் அமர்ந்து குலுங்கி அழுதான். அதனை கண்ட தமிழோ ஓடி சென்று அவனை மடியில் சாய்த்து, ஒண்ணுமில்ல, அழாதீங்க பிளீஸ். உங்க அப்பா சாவுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாச்சு. இது நீங்க சந்தோஷப்பட வேண்டிய நேரம். பிளீஸ் அழாதீங்க என்று முதுகினை நீவிவிட, அவனோ அவளின் இடுப்பை கட்டிக்கொண்டு சிறு பிள்ளை போன்று அழுதான். கொஞ்சம் நேரம் அழட்டும் என்று அமைதி காத்தாள். சற்று நேரத்தில் அழுகையை நிறுத்தியவன் நிமிர்ந்து தமிழின் முகத்தை நோக்கினான். சாரி ஜோ, சின்னதா நம்மள மீறி விஷயம் வெளியே தெரிஞ்சா கூட மொத்த திட்டமும் வீணா போயிடும். அதனாலதான் உன்கிட்டயும் நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ உன் முன்னாடி நிக்கிற யாஷ நீ விரும்பணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நடிச்ச. என்ன மன்னிச்சிரு என்க, அவளோ, கோபம் இருக்குதான், ஆனா காட்ட வேண்டிய நேரத்துல காட்டிக்கிறேன், இப்போ வீட்டுக்கு போலாம் என்றிட, அவள் கூற்றில் சிரித்தவன், ஒரு நிமிஷம் என்று விட்டு அலைபேசியை எடுத்தவன் தனது அன்னை கிளாராவுக்கு காணொலி அழைப்பு விடுத்தான். அழைப்பு ஏற்கப்பட்டதும், அம்மா உன் பையன் ஜெயிச்சிட்டேன் என்று பெருமையாக கூற, அந்த அமெரிக்க பெண்மணி கண் கலங்கினார். அவருக்கும் ஏசல் விழிகள். அதனால்தான் யாஷுக்கும் ஏசல் விழிகள். எனக்கு தெரியும் யாஷ், நீ கண்டிப்பா போன விஷயத்த நல்லபடியா முடிப்பண்ணு. இருந்தாலும் என் பயம் உனக்கு புரியாது என்று பேச, மாம் இனிமே எந்த பயமும் இல்ல. அப்புறம் உன்னோட மருமக கிட்ட பேசுறியா என்றிட, தமிழுக்கோ தூக்கி வாரி போட்டது. என்ன பண்றீங்க நீங்க என்று அவள் பயந்து கேட்க, ஹே ஜோ, அம்மாக்கு எல்லாமே தெரியும் என்றபடி அலைபேசியை அவளிடம் கொடுக்க, மாறி மாறி நல விசாரிப்புகள் முடிய பிறகு,
25 வருஷமா ஜோ ஜோன்னு புலம்பாத நாள் இல்லம்மா. நான் கூட சொல்லுவேன் அந்த பொண்ணுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆகியிருக்கும்னு. ஆனா அவன் தான் ரொம்ப ஹோப்போட இருந்தான். கடைசியில எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. ரொம்ப அழகா இருக்கம்மா. உன்னை நேர்ல பார்க்க ஆசைப்படுறேன். அவன் கூட கண்டிப்பா நீ இங்க வரணும். அப்பதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவேன் என்று அவர் கூற, கண்டிப்பா வரேன் ஆன்ட்டி என்றாள். அத்தன்னு உரிமையா கூப்பிடு தமிழ் என்று அவர் கண்டிக்க, சரிங்க அத்த என்றாள் சிரித்தபடி. பிறகு அழைப்பு துண்டிக்கப்பட அங்கு நேத்ரனும் மஞ்சுளாவும் தயக்கமாக வந்து நின்றனர். மஞ்சுளாவோ, எங்களை மன்னிச்சிருப்பா யாஷ் என்க அதில் பதறியவன், என்ன சித்தி நீங்க, அவர் செஞ்சதுக்கு நீங்க என்ன செய்வீங்க என்றான். இல்ல யாஷ் ப்ரோ, எப்பேற்பட்ட துரோகம் இதெல்லாம். பெரியப்பா இல்லாம நீங்களும் பெரியம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இங்க நாங்க எதுவுமே தெரியாம சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம்னு நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமா இருக்கு என்க. தெரிஞ்சு செஞ்ச அந்த மனுஷனே நிம்மதியா இருக்காரு. நீங்க என்ன செய்வீங்க? விடு ப்ரோ. சித்தி நீங்களும் இனிமே வருத்தப்படாதீங்க என்க. பிறகு அனைவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர். நேத்ரனோ, ப்ரோ அந்த ஆளு மேல எப்படி ப்ரோ டவுட் வந்துச்சு உங்களுக்கு என்று கேட்க, அவனோ, ஆக்சுவலி முதல் நாள் உங்க வீட்ல நான் தங்கி இருந்தேன்ல, இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அப்பா படத்துக்கு தாத்தா படத்துக்கு சித்தி பூஜை எல்லாம் பண்ணி பயபக்தியோட கும்பிட்டாங்க. ஆனா அவர் அந்த பக்கம் கண்டுக்க கூட இல்ல. அத வச்சே எனக்கு டவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அவரோட ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொன்னையும் நோட் பண்ணி கடைசியா பிளான போட்டு தூக்கியாச்சு என்றான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மாவா சொல்லுவாங்க. இவர் எல்லாருக்கும் ஒரு பாடம். தப்பு செஞ்சுட்டு தெனாவட்டா வாழலாம். ஆனா கண்டிப்பா அப்படியே இருந்துட முடியாது. ஒரு கட்டத்துல மாட்டிதான் ஆகணும் என்று மஞ்சுளா கூற, யாஷோ அவரை ஆச்சரியமாக பார்த்தான். என்னப்பா அப்படி பாக்குற? இல்ல சித்தி, பொதுவா கிராமத்து பொண்ணுங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு வாழ்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க கிரேட் சித்தி என்று அவன் கூற, அது கல்லான் ஆனாலும் கணவன், புல்லான் ஆனாலும் புருஷன். அதாவது படிக்காதவனா இருந்தாலும் படிச்சவனா இருந்தாலும் கணவன் கணவன் தான்னு பொருள். அதுக்காக என்ன தப்பு செஞ்சாலும் அவனை அனுசரிச்சு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் அந்த ஆளுக்கு பயந்தேன்தான். ஆனா அது அவர் மேல இருந்த மரியாதையில வந்தது. இப்ப அவருக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு என்க. தமிழோ, அத்த உனக்குள்ள இம்புட்டு அறிவா என்று வியந்தாள். தேன்மொழியோ, உங்கள நான் டெரர் பீஸ்னு நினைச்சேன் அத்த என்று கூற, இப்ப காமெடி பீஸ்னு சொல்றியா என்க. ஐயோ இல்லைங்க அத்த என்று பயப்பட, டேய் நேத்ரா, எனக்கு பயப்படவும் ஒரு ஜீவன் இருக்கு பாரேன் என்க. அவனோ சிரித்தான். அவ எனக்கே பயப்படுவா என்று கூற அதில் முறைத்தவள், உங்ககிட்ட கூச்சம்தான் பட்டேன், பயப்பட ஒண்ணும் செய்யல என முகத்தை திருப்பிக் கொள்ள, வெகு நாட்களுக்கு பிறகு கல்லூரியில் பார்த்த தேன்மொழி அவனுக்கு தெரிந்தாள். இவ்வாறாக பேசி சிரித்தபடி வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். நேத்ரன், தேன்மொழி மற்றும் மஞ்சுளா நேத்ரனின் வீட்டிற்கு சென்றிட, தமிழும் யாஷும் அவரவர் வீட்டிற்கு செல்லும் பொருட்டு நடந்து வந்தனர். தமிழின் முகத்தில் இன்னும் வாட்டம் காணப்பட்டது. ச்ச, ரொம்பதான் அவளை கஷ்டப்படுத்திட்டோம். யாஷா ருத்ரனானு ரொம்பவே தவிச்சிருப்பா என்று நினைத்தவன் அவள் வீட்டிற்குள் அவள் நுழைய போகும் சமயத்தில் தானும் நுழைந்து வேகமாக கதவை அடைத்துக் கொண்டான். என்ன பண்றீங்க நீங்க என்று அவள் கேட்க, அவனோ, என்னலாமோ பண்ண ஆசைதான் என்றான் கிறக்கமாய். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று முணுமுணுத்தவள் செல்ல போக, அவளை செல்ல விடாமல் தடுத்தவன் அவளது முகத்தை தன் கைகளில் தாங்கினான். அவ்வளவுதான், தமிழின் கண்களில் கண்ணீர் ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. ஏ சில்ல, எது கழற? சாரி, நான் செஞ்சது தப்புதான், எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா என்ன அப்படி தவிக்க விட்டுருப்பீங்களா? எத்தனை நாள் நைட்டு நான் குற்ற உணர்வுல தூங்காம தவிச்சிருக்க தெரியுமா? நான் ஏன் 2 பேரையும் விட முடியாம அவ்வளோ தவிச்சேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சே நான் கஷ்டப்படுறத வேடிக்கை பாத்தீங்க தானே என்று கேவினாள். அப்படியெல்லாம் இல்ல சில்லு, நீ இவ்ளோ வருத்தப்படுவன்னு தெரியாது எனக்கு. சரி, சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் என்று இழுக்க, வாயில நல்லா வருது என்றாள். பிறகு அவனோ பட்டென அவளின் காலில் விழ, ஹே என்ன பண்றீங்க, எந்திரிங்க என்றிட, இல்ல சில்லு, எனக்கு அப்போ புரியல. நீ கண் கலங்க என்ன பார்க்கும்போதுதான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன்னு புரியுது. இப்படி செஞ்சிருக்க கூடாது. அட்லீஸ்ட் உன்கிட்ட மட்டுமாச்சும் விஷயத்த சொல்லி இருக்கணும். சந்தோஷமா கேட்க வேண்டிய விஷயத்த சங்கடத்தோட கேட்க வச்சுட்டேன். சாரி என்று அவன் கூற, அவன் மெய்யாகவே வருந்துவது அவளுக்கு நன்கு புரிந்தது. சரி பரவாயில்ல, முதல்ல எந்திரிங்க என்று அவனை தூக்கி நிறுத்தினாள். அவன் கண்கள் கலங்கி இருந்தது. அதனை கண்டதும், ஐயோ என்ன நீங்க என்றவள் அவனது கண்ணீரை துடைத்துவிட்டு, சரி விடுங்க, நான் மறந்துட்டேன். யாஷும் எனக்கே, ருத்ரனும் எனக்கே, போதுமா என்றவள் அவனின் மூக்கை பிடித்து ஆட்டினாள். அதில் சிரித்தவன், ஆஹா, அப்போ இப்ப என்கிட்ட சொல்லு,
உனக்கு யாஷ் பிடிக்குமா இல்ல ருத்ரன் பிடிக்குமா என்று கேட்க அதில் முறைத்தவள், ருத்ரன் அம்பி மாறி, யாஷ் ரெமோ மாறி 2 பேருமே பிடிக்கும் என்க. இப்பொழுது முறைப்பது அவன் முறையாயிற்று. இப்போ அந்நியன் வெளியே வரப்போறான் பாரு என்று அவன் கடுப்பாக கூற அதில் சத்தமாக சிரித்தவள், பின் அம்பி ரெமோ அந்நியன்னு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட யாஷ் ருத்ரனை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் போதுமா என்றிட அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் யாஷ். தமிழோ, இப்ப நீங்க தமிழுக்காக வந்தேன்னு சொன்னது எனக்காக தான் அப்படிதானே என்று கேட்க அவனோ அசடு வழிந்தான். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம்? என்னோட நேரமும் உழைப்பும் வீணா போச்சு என்று அவள் முகத்தை சுருக்க அவனோ, என்ன நீ இப்படி சொல்லிட்ட? அத சாக்கா வச்சுதானே உன் கூட நிறைய நேரம் என்னால தனியா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. இல்லனா நான் எப்படி உன்னை கரெக்ட் பண்றது என்றிட, அது சரி, இப்படி பேசி பேசியே ஆளை கவுத்துட்டீங்க. மேடம் என் கண்ணை பார்த்தே கவுந்துட்டீங்க, அத ஒத்துக்கோங்க என்றான் அவன். ஆமா, சரியான பூனை கண்ணு என்றிட அதில் சிரித்தவன், பின் சரி, நாளைக்கு பாஸ்போர்ட் அண்ட் விசா அப்ளை பண்ண போகணும், ரெடியா இரு என்றான். அவளோ, பாஸ்போர்ட் ஏற்கனவே வச்சிருக்கேன் என்றிட அவன் முகத்திலோ 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. நிஜமாவா? தேங்க் காட். ஆமா, என்னமோ தெரியல, ஒரு நாள் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எடுத்து வச்சேன். பாரேன், உன் இன்ஸ்டிங் சரியாதான் வேலை செஞ்சிருக்கு. இப்போ விசா மட்டும் எடுத்தா போதும், சீக்கிரம் எடுத்துடலாம். நாம அமெரிக்கா போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் அங்க ஒரு இடத்துக்கு போறோம், அது உனக்கான சர்ப்ரைஸ். அப்புறம் அம்மாவோட இங்க ரிட்டர்ன் வந்து அப்பா சமாதி முன்னாடி கல்யாணம், ஓகேவா என்றிட அவளோ, எல்லாமே ஓகே, அந்த சர்ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்ச, கொஞ்ச நாளும் சரி கெஞ்ச நாளும் சரி, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தான் என்றிட உதட்டை சுளித்து கொண்டாள். மறுநாளே சென்று விசா விண்ணப்பித்து வந்தனர். அதன் பிறகு தனது பெயரில் இருக்கும் சொத்துக்களில் தமிழின் நிலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டவன் மற்ற அனைத்தையும் நேத்ரனின் பெயருக்கே மாற்றி எழுதினான். நேத்ரன் எவ்வளவு மறுத்து கூறியும் யாஷ் கேட்கவில்லை. எப்படியோ 10 நாட்கள் கழிய விசாவும் வந்து சேர நேத்ரன், தேன்மொழி, மகள் மற்றும் மஞ்சுளாவிடம் விடை பெற்றுக் கொண்டு சென்னை பேருந்தில் ஏறியவர்கள் மறுநாள் சென்னையை அடைந்து அங்கிருந்து அமெரிக்காவிற்கு விமானம் ஏறினர். விமான பயணத்தை முதன்முறையாக அனுபவித்தாள் தமிழ். 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு சான் பிரான்சிஸ்கோவில் இறங்கினர். யாஷின் வீடு அமைந்திருக்கும் இடம் கலிபோர்னியாவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில். வீட்டு வாசலில் கார் வந்து இறங்க கிளாராவோ ஆரத்தி தட்டுடன் தயாராக இருந்தார். வாமா தமிழ் என்று வரவேற்றவர் இருவருக்கும் ஆரத்தி சுற்றிவிட்டு உள்ளே அழைத்து சென்றார். அவர்களின் வீடு பக்கா தமிழர்கள் வீடு போன்று அவ்வளவு அழகாக இருந்தது. கிளாரா தமிழை மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டார். அத்த, நான் அமெரிக்கால இருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. அந்த அளவுக்கு பக்காவா நம்ம ஊர் செட்டப்ல வீடு வச்சிருக்கீங்க. எப்படி அத்த இப்படி என்று அவள் வியந்து கேட்க, இது உன் மாமாவோட ஆசை தமிழ். அவரு வேலைக்காக அமெரிக்கா வந்தாரே தவிர்த்து அவரோட நினைப்பு மனசுன்னு எல்லாமே ஊரை பத்தி தான் இருந்துச்சு. எனக்கும் தமிழ்நாட்டு மேல ஆர்வம் அதிகம். எங்க 2 பேருக்கும் காதல் உருவாக காரணமும் அதுதான். எங்க கல்யாணம் கூட தமிழ் வழக்கப்படி இங்க ஒரு கோவில்ல தான் நடந்துச்சு என்றவருக்கு பழைய நினைவுகள் எழ கண்களை துடைத்துக் கொண்டார். பிறகு யாஷோ அவனது அறைக்கு அவளை அழைத்து சென்றான். அங்கு சுவர் முழுவதும் அவளது சிறு வயது புகைப்படங்கள் தான் இருந்தன. அதனை பார்த்து தமிழுக்கு கண்கள் கலங்கியது. அப்படி என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்று கேட்க அவனோ, அதுவா, அது என்று ஏதோ சொல்ல வருவது போல் வந்து, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், காரணம் எல்லாம் தெரியல என்றான். அவனின் அன்பில் நெகிழ்ந்தாள் பெண்ணவள். அவளை இறுக்கமாக அணைத்தவனோ, நீ என் வீட்ல ஏன் ரூம்ல இருக்க சில்லு, என்னால நம்பவே முடியல என்றான் மகிழ்ச்சியாக. அதென்ன உங்க ரூம், நம்ம ரூம்னு சொல்லலாமே என்றவளுக்கு இலவச இணைப்பாக வெட்கம் வேறு தோன்ற, அடடே, இது எனக்கு தோணாம போச்சு பாரேன், ஆமா, இது நம்ம ரூம் என்றபடி மேலும் இறுக்கியவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க அதில் கூச்சம் தாழாமல் நெளிந்தவள், ஐயோ விடுங்க யாஷ் என்றால் சினுங்கியபடி. ஆமா, அப்படியே அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன் என்று அவள் கெஞ்சலாக கேட்க அவளை விடுவித்தவன், சொல்றேன் சொல்றேன், நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, நாம ஒரு இடத்துக்கு போகணும், அங்க போனா உனக்கே தெரிஞ்சிரும் என்றவன் கண்ணடித்து விட்டு சென்றான். என்ன சர்ப்ரைஸா இருக்கும் என்று யோசித்தவள் பிறகு தயாராகி வந்தாள். 3 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு வந்தனர். வந்ததும் அவளின் கண்களை துணி கொண்டு கட்டியவன் அவளை கைப்பிடித்து மெதுவாக மலை உச்சி போன்ற இடத்திற்கு அழைத்து சென்றான். கட்ட அவுத்தா இடத்தை ரசிச்சுட்டே வருவன்ல என்று அவள் கேட்க அவனோ, அதெல்லாம் அப்புறம் ரசிக்கலாம் என்றவன் சிறிது தூரம் அவ்வாறே அவளை அழைத்து வந்தான்.
வரவேண்டிய இடம் வந்ததும் அவளை அமர வைத்தவன் அவள் அருகில் தானும் அமர்ந்தான். அவளின் கண்களில் கட்டியிருந்த துணியை கழற்றியவன் அவள் தலையை திருப்பி பார்க்காதவாறு பிடித்துக் கொள்ள, அவளோ என்னதான் செய்றீங்க என்று சினுங்கினாள். அவளுக்கோ ஆர்வம் தாங்கவில்லை. அவளின் கண்களையே அவன் ஆழ்ந்து பார்க்க, இப்ப எதுக்கு இப்படி பாக்குறீங்க என்றவளுக்கு வழக்கம் போல அவனது பார்வை வீச்சை தாங்க முடியாமல் அவளது முகம் வெட்கி சிவந்தது. அவளின் முகத்தில் குடியேறிய சிவப்பை பார்த்தவன், நவ் இட்ஸ் டைம் டு பிரேக் த சர்ப்ரைஸ் என்றவன் அவளின் தலையை மெல்ல திருப்பி அந்த காட்சியை பார்க்க செய்தான். பார்த்தவளின் விழிகள் வெகுவான ஆச்சரியத்தில் விரிந்தன. அவர்கள் வந்திருந்த இடம் யோஸ்மைட் ஃபயர் ஃபால்ஸ். இங்கு சூரியனின் அஸ்தமன நேரத்தில் சூரியனின் கதிர்கள் அருவியோடு உருகி ஓடுவது போன்று காட்சி தரும் இயற்கையின் பிரமிப்புகளில் இதுவும் ஒன்று. அதனை இமைக்க மறந்து அவள் பார்த்தாள். உதிக்கும் சூரியனும் உருக விட்டதோ தனது செந்நிறத்தை. உன் வெட்கத்தின் செம்மையில் உஷ்ணம் கொண்டு என்ற வரிகளை யாஷ் கூற, அதில் அதிர்ந்தவள் பட்டென அவன் முகத்தை பார்த்துவிட்டு மீண்டும் அருவியை பார்க்க, அவளுக்கோ நம்ப முடியவில்லை. ப்ரூஃப் பண்ணிட்ட மேடம், போதுமா என்றிட, அவளுக்கோ அவனை நினைத்து சொல்லவியலா அளவிற்கு சந்தோஷம் ஏற்பட்டது. தான் சாதாரணமாக கூறிய ஒரு வார்த்தைக்காக இந்த அளவிற்கு மெனக்கெட்டு தன்னை அழைத்து வருவான் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. காற்று கூட புகாத அளவிற்கு தன்னவனை இறுக அணைத்து கொண்டாள். இப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா மேடம் என்று அவன் கேட்க, அவளோ இப்பவே கூட கல்யாணம் பண்ணிப்பேன் என்றால் பட்டென. பண்ணிட்டா போச்சு என்றவன் தனது சட்டை பையினுள் வைத்திருந்த ஜோ டாலர் செயினை எடுத்து அவளுக்கு 2ஆம் முறையாக அணிவித்தான். இன்று முழுவதும் பெண்ணவளை சந்தோஷத்தில் திளைக்க விடுவதே தலையாய கடமையாக யாஷ் நினைத்திருந்தான் போலும். அவளின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் சென்றது. தனது மகிழ்ச்சியை ஆடவனின் இதழ்களில் தன் இதழை பொருத்தி அவன் அன்று கூறியது போலவே முத்தம் கொடுத்தவள் பின் விலகி, இந்த கிஸ் எப்படி என்றால் புருவம் உயர்த்தி. முந்திக்கு பரவாயில்ல, ஆனா இன்னும் ட்ரைனிங் வேணும் போல, கொடுத்துடலாம் என்றவன் கண்ணை சுருக்கி சிரிக்க, அதில் தன்னை தொலைத்தவள் பூன கண்ணா என்று கூறி அவனது விழிகளில் இதழ் பதித்தாள். நேரம் கடப்பது கூட தெரியாமல் காதலில் திளைத்தனர் இருவரும். இதுவே காதலின் சக்தி. நாம் நமது காதலில் தெளிவாக இருந்தால் மட்டும் போதும், மற்ற அனைத்தையும் அந்த பிரபஞ்சமே நடத்திவிடும். எங்கோ அமெரிக்காவில் இருந்த யாஷை இன்னொரு மூலையில் அமைந்திருந்த செங்கோட்டையில் இருந்த தமிழோடு சேர்த்து வைக்க விதி நடத்திய நாடகம்தான் எப்பேற்பட்டது. அடுத்த நாள் வீட்டில் கிளாராவுடன் நேரத்தை செலவிட்டவர்கள். அதன்பின் மறுநாள் மூவரும் இந்தியாவிற்கு விமானம் ஏறினர். அத்தியாயம் 25. விமானத்தில் சென்னை வந்து இறங்கியவர்கள் கார் பிடித்து செங்கோட்டை வந்து இறங்கினார்கள். ஊர் எல்லையில் காரை நிறுத்தியவன் தமிழிடம், ஓய் அங்க பாரு என்று ராக்காயி தேநீர் கடையை காண்பிக்க, அவள் முகம் அவ்வளவு பிரகாசமானது. கடை முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு அழகாக இருந்தது. ராக்காயி பாட்டியுடன் தமிழை சிறுவயதில் எடுத்த புகைப்படத்தை கடையின் முகப்பு படமாக வைத்து ராக்காயி தேநீர் கடை என்று அழகாக பெரிதாக எழுதப்பட்டிருந்தது. கடையின் முன்னிருந்த பழைய மேஜைகளுக்கு பதில் புதிதாக அழகான நாற்காலிகள் மற்றும் மேஜைகள் போடப்பட்டிருந்தது. மொத்தத்தில் கடையே புதிதாக இருந்தது. அதனை பார்க்க பார்க்க தமிழின் மனதில் மகிழ்ச்சி பெருகியது. கிளாராவிடம் அது தமிழின் கடை என்று கூறி காண்பித்தான். இப்ப வாங்க போய் காஃபி குடிச்சிட்டு வருவோம் என்று கூற, தமிழோ வாங்க அத்த என்று அழைத்து சென்றாள். தேன்மொழியும் நேத்திரனும் கடையை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஹே தமிழு, ஹாய் ஆஷ் ப்ரோ, ட்ரிப்பெல்லாம் எப்படி பேஷா என்று விசாரித்தவன் கிளாராவை பார்த்து, வாங்க பெரியம்மா என்று வரவேற்றான். தமிழ் கடைக்குள் சென்று பார்க்க அனைத்துமே புதுப்பிக்கப்பட்டிருந்தது. டீ பாய்லர் மட்டும் பழையது. ராக்காயி பாட்டியின் நினைவாக இருக்க வேண்டும் என்பது தமிழின் ஆசை என்று நேத்திரன் கூறிட, அதனை மட்டும் மாற்றாமல் விட்டான். வாவ், செம்மையா இருக்கு என்றவள் நெகிழ்வோடு கடையை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு சிறிது நேரத்தில் மூவரும் கிளம்பி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ருத்ரமூர்த்தியின் சமாதிக்கு புறப்பட்டனர். அங்கு கால் வைக்கவே கிளாராவுக்கு சிறிது தயக்கமாக இருந்தது. தன் கணவனை காவு வாங்கிய நிலம் அல்லவா. தன் திருமணத்தை பற்றியும் மகனை பற்றி கூறி மன்னிப்பும் வேண்டிவிட்டு சம்மதம் வாங்கிவிட்டு வருவதாக சென்ற மனிதர் கடைசியில் வராமலே போய்விட மனைவியாக அவரின் மனம் எவ்வளவு வேதனையை அடைந்திருக்கும். அதுவும் மனைவியாக இருந்து அவரின் முகத்தை கடைசியாக ஒருமுறை கூட பார்க்க முடியாமல் போன காயம் இன்னுமே அவருக்குள் இருந்தது. அவர் கைகளில் அழுத்தம் கொடுத்த யாஷோ, வாங்கம்மா என்று அழைத்து சென்றான் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ருத்ரமூர்த்தியின் சமாதிக்கு.
வெகு நாட்களாக அடக்கி வைத்த அழுகையை கிருஷ்ணமூர்த்தியின் சமாதியில் அழுது தீர்த்தார் கிளாரா. தமிழ் தடுக்க போக அவளை தடுத்த யாஷோ, "வேணா சில்லு, அவங்க அழட்டும்" என்றான். வெகு நேரமாக அழுதவர் பிறகு அவரே நிதானத்திற்கு வந்தார். இரு சமாதிகளையும் தொட்டு ஆசி வாங்கிய பிறகு மூவரும் எழுந்து வீட்டிற்கு வந்தனர். நேத்ரன், தேன்மொழி மற்றும் மஞ்சுளா மூவரிடமும் கிளாரா நன்றாக பேசினார். "மன்னிச்சிருங்க அக்கா" என்று மஞ்சுளா நடந்த விஷயத்திற்கு மன்னிப்பு வேண்ட, "விடுங்க, நீங்க என்ன செய்வீங்க" என்று அணைத்துக் கொண்டார். அன்றைய நாள் ஓய்வில் கழிய மறுநாள் இளஞ்சி குமாரர் திருக்கோவிலில் எளிமையான திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் நேத்ரன். முதன் முறையாக பட்டு வேஷ்டி சட்டை அணிந்திருந்த யாஷோ பேரழகனாக திகழ்ந்தான். தன்னை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்த தமிழ் அரக்கு நிறத்தில் பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். இருவருமே ஒருவரை ஒருவர் கண்களில் நிரப்பியபடி நிற்க, "இப்படியே நின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ண வேணாமா? வாங்க" என்றபடி நேத்ரன் செல்ல, அவனை இழுத்து கொண்டு மறைவான இடத்திற்கு சென்றான் யாஷ். "ப்ரோ ப்ரோ, நான் உங்க ஆள் இல்ல. சீ கருமோ, நான் அந்த மாதிரி டைப் இல்ல" என்று பதறி போய் கூற, "அடச்சை, புத்திய பாரு" என்றவன் அவன் கைகளில் பட்டு வேஷ்டி சட்டையை கொடுத்து அணிய சொன்னான். அதனை புரியாமல் பார்த்த நேத்ரனோ, "ப்ரோ எதுக்கு?" என்று அவன் கேட்க, யாஷோ, "துண மாப்பிள ப்ரோ, போட்டுட்டு வா" என்றிட, அவனோ, "ஆமால, இதோ வரேன்" என்றவன் வெளியே வர, அங்கு தமிழும் தேன்மொழிக்கு அவளைப் போன்றே பட்டு புடவை அணிவித்து அழைத்து வந்தாள். குட்டி பையன் மகளும் பட்டு சட்டையில் ஜொலித்தான். தேன்மொழியை பட்டு புடவையில் கண்டவன் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது, "இப்படியே நின்னா என்ன அர்த்தம்? வாங்க ப்ரோ" என்று அழைத்து செல்வது யாஷின் முறையாயிற்று. கிளாராவும் மஞ்சுளாவும் சிறியவர்களின் லூட்டிகளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். தேன்மொழியின் அருகில் வந்த நேத்ரனோ, "தேனு, அங்க பாரு" என்று வாசலை காண்பிக்க, அவளும் பார்க்க, அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவளின் தாயும் தந்தையும் நின்றிருந்தனர். ஆனால் அவர்களை அழைக்க மனம் வரவில்லை. திரும்பிக் கொண்டாள். நேத்ரனோ, "ஏய் என்ன, போய் கூட்டிட்டு வா" என்க, "இவ்ளோ நாள் நான் இருக்கனா செத்தனான்னு கூட பார்க்க வரலதானே, எனக்கு அவங்க தேவையில்ல" என்றாள் தீர்க்கமாக. "இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தேனு. அவங்க என்ன செய்வாங்க? இங்க இருக்கிற எல்லாரும் ஊருக்கு கட்டுப்பட்டே வாழ்ந்து பழகிட்டாங்க. உன் மேல பாசம் இருக்கிறதுனால தான் இப்ப கூப்பிட்டதும் வந்து நிக்கிறாங்க" என்று அனுப்பி வைக்க, அங்கே ஒரு பாச போராட்டம் நிகழ்ந்து சமாதானமாகி ஒரு வழியாக சிரித்தபடி வந்தனர். முருகனை தரிசித்த பிறகு திருமண மந்திரங்கள் ஓதப்பட்டு ஐயர் தாலி எடுத்துக் கொடுக்க, பெரியவர்களின் ஆசையோடு யாஷ் தமிழின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்தான். மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் தாலியை வாங்கியவள் அவளின் மன்னவனின் மனைவி ஆனாள். அதன் பிறகு மீண்டும் ஐயர் மந்திரங்கள் ஓதி இன்னொரு தாலியை நேத்ரனின் கையில் கொடுக்க, நேத்ரனோ அதிர்ச்சியாக பார்த்தான். தமிழோ, "அன்னைக்கு அவசரமா நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சாமி முன்னாடி நிம்மதியா தாலி கட்டு" என்றிட, தேன்மொழியை ஏறிட்டான். அவளும் அவளது சம்மதத்தை தெரிவிக்க, தன் மனைவிக்கு பெரியவர்கள் முன்னிலையில் ஆசி வாங்கி தாலி கட்டி மீண்டும் மனைவியாக்கிக் கொண்டான். மகளுக்கு என்ன புரிந்ததோ அழகாக கைத்தட்டி சிரித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த, அதனைக் கண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியே. அவ்வாறே மணமக்கள் ருத்ரமூர்த்தி மற்றும் கிருஷ்ணமூர்த்தியின் சமாதிக்கு சென்று ஆசி பெற்றுவிட்டு வீட்டிற்கு வந்தனர். பேசி சிறிது அரட்டை அடித்தபடியே பகல் பொழுது கழிய, இரவு நேத்ரன் வீட்டில் நேத்ரன் மற்றும் தேன்மொழிக்கும், தமிழின் வீட்டில் யாஷ் மற்றும் தமிழுக்கும் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டது. மஞ்சுளா மற்றும் கிளாரா இருவரும் மகிழோடு யாஷ் தங்கியிருந்த வீட்டில் தங்க முடிவு செய்தனர். தமிழோ அப்பொழுதுதான் குளித்து முடித்து வந்தவள் புடவை கட்டி கொண்டிருந்தாள். பின்னே ஏதோ சத்தம் கேட்டது. இதென்ன, மாடு கழனி தண்ணிய ஊறிற போல ஒரு சத்தம் என்று நினைத்தபடி திரும்ப, சுவரில் சாய்ந்து நின்றபடி அவளின் பாதி மறைத்து பாதி மறைக்காத அங்கங்களை கண்களால் ரசித்த யாஷின் இதழ்கள் காஃபியை ருசித்துக் கொண்டிருந்தது. அவனை பார்த்தவள், "இங்க என்ன பண்றீங்க? இன்னும் மணி 10 ஆகல" என்று புருவமிடுக்கி கேட்க, "இயற்கை அழக ரசிக்கலாமேன்னு" என்றவன் இழுக்க, "எது?" என்றபடி அதிர்த்து திரும்பினாள். அவனோ, "ஐ மீன், ஜன்னல் வழியா அங்க நிலா தெரியுது பாரு, அந்த இயற்கையை ரசிக்கலாமேன்னு நினைச்சு ரூமுக்குள்ள வந்தேன். ஆனா வேற ஒரு இயற்கை அழக ரசிக்க வேண்டியதா போயிருச்சு" என்றவன் அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு உதடு மடித்து சிரிக்க, அவன் சிரிப்பில் தன்னை பார்த்தவளுக்கு அப்பொழுதுதான் முந்தானையை இன்னும் அணியாமல் கையில் வைத்திருப்பது புரிய, அவசரமாக தன்னை முந்தானை கொண்டு போர்த்தினாள். அதில் அவனோ சத்தமாக சிரித்தான். "ரொம்ப சிரிக்காதீங்க. அப்படி ஒண்ணும் முழுசா மறைக்காம எல்லாம் நிக்கல. மறைச்சுதான் நிக்கிறேன்"
என்றபடி முந்தானையை நேர்த்தி செய்தாள். அவனோ, கரெக்ட் தான், என்ன செய்யறது? சில நேரம் முழுசா பாக்குறத விட மறைக்கப்பட்ட அழக பாக்குறது தான் இன்னும் ரசனையா தோணுது என்றவன் பெருமூச்சு விட, அவளோ, போய் வேற வேலை இருந்தா பாருங்க போங்க என்றவள் அவனுக்கு முகம் காட்டாமல் திரும்பி நின்று சிரித்துக் கொண்டாள். அதனை கண்ணாடியில் பார்த்துவிட்டவன், சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஹாட்டு தான் என்க. அவளோ, இல்ல புரியல என்றபடி முறைக்க, முறைக்காதடி, காஃபி மட்டும் சொல்லல, உன்னையும் சேர்த்துதான் சொன்னேன் என்றவன் அவளை தன்னை நோக்கி இழுக்க, அவனின் மீது மோதி நின்றாள் பெண்ணவள். ஐயோ, டைம் ஆகல இன்னும் என்று அவள் அவனை விலக்க, அவன் பிடியோ உடும்பு பிடியாக இருந்தது. டைம் எல்லாம் முக்கியம் இல்ல, ஆரம்பிக்கிறத எப்ப ஆரம்பிச்சா என்ன, லெட்ஸ் ஹேவ் ஃபன். உனக்கு ஏதாவது ஒரு கட்டத்துல கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலனா யூ கேன் ஸ்டாப் மீ, ஓகே என்றவன் பெண்ணவளை முத்தமிட்டபடி கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக முற்றுகையிட ஆரம்பித்தான். அவனது வேகத்தில் முதலில் பெண்ணவளுக்கு லேசாக உதறல் எடுக்க, அதனை புரிந்து கொண்டவன் மிகவும் மென்மையாகவே கையாண்டான் தன்னவளை. ஆரம்பித்த சில நிமிடங்களில் அவள் அவனை தடுக்க, என்னாச்சு, ஆர் யூ ஓகே என்று பதறி கேட்டான் யாஷ். தமிழோ, அதெல்லாம் ஓகே தான், ஒரு டவுட்டு என்று கேட்க, இந்த நேரத்துல என்னடி டவுட் உனக்கு, சரி சொல்லு என்ன என்றான். அவளோ, இல்ல, நாம பன்மொழி முருகன் கோவிலுக்கு போயிருந்தப்போ எனக்கு சில்லாஞ்சிருக்கேன்னு பேர் வச்சதுக்கு காரணம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன காரணம் என்று கேட்க, பாவி, இப்ப ஏண்டி நீ அதையெல்லாம் யோசிக்கிற என்று அவன் முறைக்க, அவளோ, ப்ளீஸ் சொல்லுங்க என்று சினுங்கினாள். அது, உன்னை இந்த ஊருக்கு வந்த உடனே பாக்கும்போது அந்த சாங் தான் ஓடுச்சு. அது மட்டும் இல்ல, சிறுக்கி அப்படிங்கிறதுக்கு கற்றாழன்னு அர்த்தம்னு சொன்னல, அது என்ன செய்யும் பேசிக்கா என்று கேட்டான். கற்றாழை உடம்பு சூட்ட தணிக்கும். ஆ, அதேதான். என் உடம்புல ஏற்படுற சூட்ட தணிக்க போறது நீதான, அதான் அப்படி சொன்ன என்றவன் கண்ணடிக்க, சீ, புத்திய பாருங்க, இத அன்னைக்கு சொல்லியிருந்தா செருப்பால அடிச்சிருப்பதான என்க. கண்டிப்பா என்றாள். நல்ல வேளை சொல்லல. சரி, இனிமே எந்த டவுட்டா இருந்தாலும் காலையில கேளு என்றவன் தனது பணியை தொடங்கினான். அங்கு நேத்ரனின் வீட்டில் குளித்து கிளம்பிய தேன்மொழி, நேத்ரன் அன்று வாங்கி கொடுத்த தேன் நிற பட்டுப் புடவையை உடுத்தி தன்னைத்தானே ரசித்தவள், மல்லிகை சரத்தை சூடி நெற்றி வகுட்டில் குங்குமமும் வைத்துக் கொண்டவள், அவன் வாங்கி கொடுத்த வளையல் சகிதம் அனைத்தும் அணிந்திருந்தவள், அவனின் வருகைக்காக காத்திருந்தாள் சிறு பதற்றத்துடன். அவளை வெகுநேரம் காக்க வைக்காமல் அவனும் வந்து சேர்ந்தான். தான் எடுத்துக் கொடுத்த புடவையை கட்டி கதவினை திறந்தவளை பார்த்தவனுக்கு ஒரு நொடி உணர்வுகள் அனைத்தும் குவிந்தாலும் அவள் முகத்தில் இருந்த பதற்றம் உருவம் சுருக்க வைத்தது. உணர்வுகளை தனக்குள்ளே புதைத்தவன், என்னாச்சா நீ என்றான். காரணமே இல்லாமல் அவள் கண்கள் கலங்க அறைக்குள் சென்று நிலை கண்ணாடியின் முன் நின்று அழுது கொண்டிருந்தாள். அவளின் பின்னே வந்தவன் பின்னிருந்து அணைத்துக் கொண்டான். அதில் ஆறுதல் மட்டுமே இருந்தது. கதவை திறந்ததும் பார்த்தகணம் தோன்றிய காமம் எதுவும் இல்லை. அவளும் உணர்ந்தாள்தான் அதனை. என்னாச்சு என்றான். அவளிடம் மௌனமே. அவளை தன்புறம் திருப்பியவன், இங்க பாருட்டி, உன்னை சும்மா பார்த்துட்டு மட்டுமே என்னால இருக்க முடியாதுதான், அது எனக்கே தெரியும். ஆனா நீ மனப்பூர்வமா இந்த விஷயங்கள் எல்லாம் வேணும்னு நினைக்கிறியா இல்லையான்னு உன் முகத்துல இருக்கிற உணர்ச்சிகளை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு இப்படி டென்ஷன்? அதுக்காக உன்கிட்ட வராமே இருக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்ளோ நல்லவன் இல்ல. நானும் மனுஷன் தானே. எனக்கு தோணும் போது உன்னை நெருங்குவேன். ஆனா உனக்கு விருப்பம் இல்லைன்னு உன் முகத்துல சின்ன ரியாக்ஷன் தெரிஞ்சா கூட நான் அப்படியே விலகிடுவேன். நீ முழு மனசா என்கிட்ட வரணும்னு தான் நான் விருப்பப்படுறேனே தவிர, ஒருபோதும் நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்க மாட்டேன் என்றான் அவளின் கண்களை ஆழ்ந்து பார்த்து. அவளோ, இப்ப நானே தானே ரெடியா இருக்கேன். இப்ப என் முகத்துல உங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் தெரியலையா என்று பாவமாக கேட்டவளை பார்த்து சிரித்தவன், இல்லையே, நமக்காக இவ்ளோ செஞ்சிருக்கான், இவனுக்காக நாம ஏன் நம்மள கொடுக்க கூடாதுங்கிற தியாகம் தான் தெரிஞ்சது. எனக்கு தேவை தியாகம் இல்லட்டி. ஒரு வேகத்துல நீ ரெடியாகி இருந்தாலும் உன்கிட்ட ஒரு பயம் இருக்கு. இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா? உன் மனசார நீ உன்னை எனக்கு என்னைக்கு கொடுக்கறியோ அன்னைக்கு நீ சிக்குன. அதுவரை உனக்கு விடுதலை. இப்போதைக்கு அப்பப்ப நான் உனக்கு கொடுக்கிற கிஸ் அக் இது போதும் எனக்கு என்று கூறி செல்ல எத்தனித்தவன் மீண்டும் அவள் புறம் திரும்பி, அப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ள இந்த புடவைய கழட்டிட்டு வேற புடவை கட்டிக்கோ. இதுல ரொம்ப அழகா இருக்கு. இப்படியெல்லாம் என்ன சோதிக்க கூடாது என்ன? கண்ட்ரோல் லாஸ் ஆகுது டீ, புரிஞ்சுக்கோ, ஐ எம் பாவம் என்றவன் வேகமாக குளியலறைக்குள் புகுந்து கொள்ள, இன்னும் இன்னும் அவன் பால் ஈர்க்கப்பட்டாள் பெண்ணவள். அவன் திரும்ப வந்து பார்க்கும் பொழுதும்
அவள் அதே புடவையிலேயே இருக்க, அவனோ கேள்வியாக பார்த்தான். அவள் கண்களில் அப்பொழுது இருந்த பதற்றம் இப்பொழுது இல்லை. மாறாக வெட்கம்தான் குடிகொண்டது. அதில் நொந்தவன், "மனுஷன் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். நீ ரொம்ப சோதிக்கிற. அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன்" என்றிட, அவளோ, "உங்கள நான் பொறுமையா இருக்க சொல்லவே இல்லையே" என்று கூறியவள் தலையை தாழ்த்திக் கொள்ள, அவளை நெருங்கியவன், "நிஜமாவே உனக்கு ஓகேவா அப்போ?" என்று கிறக்கமான குரலில் கேட்க, அவளோ, "நீங்க மட்டும் என்ன காலேஜ் படிக்கும்போது காதலிக்கல. நானும் உங்கள காதலிச்சேன். எனக்கு தான் கூச்சம் சொல்ல முடியல. ஆனா நீங்க சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணேன். அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துருச்சு" என்று அவள் கூற, அவள் கூற்றில் நேத்ரனோ இன்பமாய் அதிர்ந்தபடி பார்த்தான். "சரி, இப்ப எதுக்கு இத சொல்ற?" என்றான் சிரித்தபடி. "மாங்கா, மாங்கா, எனக்கும் ஓகே தான்னு சொல்ல வரேன். புரியுதா?" என்று கேட்க, அதில் சத்தமாக சிரித்தவன், "அப்போ ஆரம்பிக்கலான்னு சொல்றியா?" என்று கேட்க, அவளும் "ம்" என்க. அதன்பின் அவ்வறையில் அவளது "ம்" என்ற முனகல் மட்டுமே கேட்கத் தொடங்கியது. இவ்வாறு இரு ஜோடிகளின் இல்லறமும் நல்லறமாக அரங்கேற, காலம் முழுவதும் இதே மகிழ்வோடு இவர்கள் திளைத்திருக்க வாழ்த்துவோமாக.